அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கோம். அதான் அமெரிக்காவில் யார் நல்லா நிர்வகிக்கிறாங்க வீட்டுங்கிறது தான் எங்களுக்கு வந்து பெரிய சந்தேகம். அதை நீங்களே வந்து தீர்த்து வச்சு எங்கள் பக்கம் சார்பாக தீர்ப்பு சொன்னீங்கன்னா அப்படியே போயிடலாம். கேக்குதா பேச லாஸ்ட் டைம் கேக்குதுல சூப்பர். சரியா பொசிஷன் ஆகலையா? எக்கோ அடிக்குதா? ஓகே ஓகேவா? ஓகே நல்லா இருக்கீங்களா? கேக்குதா? ஆடியோ இன்ஜினியர் கேக்குதா? கரெக்டா எக்கோ அடிக்குது. ஓகே 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 நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சவுண்டு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே 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 கேக்குதா? ஓகே ஓகே குட். எனக்கு அவர் ஆடியோ செட் பண்ணுறாங்க, பேச சொல்கிறாங்க. ரைட் போலாமா சார்? ரைட் ஓகே. கேக்குதா? கேக்குதுல்ல? எக்கோ அடிக்குதா? இல்லை யூ அட்ஜஸ்ட். ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலாமாங்க? ஓகே மணி என்ன? 7:55. ஓகே நம்ம விழாக்குழு வந்து 1.25 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஓகே முடிஞ்ச அளவு 1.25 மணி நேரத்துக்குள்ள டாபிக் பேசிடலாம். ஆல்ரைட் ஓகே. என்ன பாஸ் கரெக்டாக போகலாமா? ரைட் ஓகே. இப்போ கேட்குதா? இன்னும் எக்கோ தான் அடிக்குதா? அந்த கடைசி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் லவுடாக பேசுகிறேன். ரைட் தானே? ஓகே ஓகே ரைட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இதான் பேசுறேன்னு கெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியும் தானே என்ன பேசுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்க அவ்வளோதான். ரைட் ஓகே. என்னம்மா கட்சி மாறிட்டு இருக்கீங்க? ஹலோ மேடம் இங்கே தான் உட்காந்து கட்சி மாறிட்டு இருக்கீங்க? சரி ஓகே 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 உட்காருங்க. ஓகே விழாக்குழு சார்பாக ஆங்காங்கே இருக்க பக்த கொடிகள் எல்லாருமே இங்கே வந்துருங்க. ரைட்டா? ஓகே ரைட். நான் நிகழ்ச்சிக்கு வந்த உடனே நமக்கு தான் டாபிக்ல கன்ஃபியூஷன் இருக்குன்னா அனௌன்ஸ் பண்ணவருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. எனக்கு நீங்க என்ன அனௌன்ஸ் பண்ணீங்க? டைட்டில் தான் சொன்னீங்க. நீங்க ஒரு டைட்டில் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? மைக் மைக் மைக். ஒன்றும் இல்லைங்க. அமெரிக்காவில் வீடு சரியா நிர்வகிக்கிறது ஆண்களா பெண்களா கேட்டேன். எப்படினாலும் அது வந்து கணவன் மனைவி தானே வருது. அப்படி இல்லைல்ல, அந்த வீட்டில் யாருக்கு தானே முக்கியம். அதே நம்ம கரெக்ட் தான். ஓகே இல்லை வீட்டில் சொல்லி அனுப்பிச்சாங்க, மறந்து போயிட்டேன். சரி ஓகே. ஸோ டைட்டில் கிளியரா? அதுக்கப்புறம் டைட்டில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அமெரிக்காவில் வீட்டை நிர்வகிப்பதில் சிறந்தவர்கள் கணவனா மனைவியா? ரைட் தானே? கரெக்ட் தலைவர். அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அம்மா சொல்றாங்க, சார் இதான் சார் டைட்டில், நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் சார் அப்படின்பாங்க அந்த அம்மா. இப்போ இந்த அம்மா இங்க உட்காந்துருக்காங்க, திரும்பி பார்த்தா இங்க கட்சி மாறிட்டாங்க. இது எப்படின்னா, சரி இங்க ஒரு சீட்டு ஃப்ரீயா இருக்கு, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து பேசுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்க உட்காந்து பேசுவோம். அதானே தெரியுது. இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சுச்சு, அதனால தாராளமா மாறலாம். ரைட் ஓகே. ஸோ வந்து பேச இருக்க தலைப்பு என்னன்னா, அமெரிக்காவில் குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாக செயல்படுவது யாரு அப்படின்னா கணவனா மனைவியா? இதுதான் தலைப்பு. ரைட் தானே? உங்களுக்குலாம் கன்ஃபியூஷன் இல்லைல்ல? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கணவர் சார் ரெஃபர்ஸ் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே. ஆனால் பரவாயில்ல, கணவர்களுக்காக பேசுறதுக்கு 3 மனைவிகள் வந்திருக்காங்க, அதுவே பெரிய சந்தோஷம் தான். ஓகே. மனைவிகளுக்காக பேசுறதுக்கு 3 கணவர்கள் வந்திருக்காங்க. நானா ஓகே நடுவில் கவனிக்கலாம். ஓகே பரவாயில்ல. ரைட் ஓகே. இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க உண்மையிலே இந்த இதுக்கா வந்தாங்களா இல்லை இங்கே உட்காந்து மாறி உட்காந்துட்டாங்களான்னு தெரியல எனக்கு. உண்மையை சொல்லுங்க. சரி ஓகே. மைக் இருக்கு இங்கே, உங்களுக்கு மைக் இருக்கா? ஓகே உங்க மைக் சங்க கொடுங்க, அங்கே ஆரம்பிப்போம். ஓகே. எனக்கு யூஎஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிப் தான், சரியா? எனக்கு யூஎஸ் டீமோகிராஃபி புதுசு தான். ஆனால் அதுக்காக இஷ்டத்துக்கு அளந்து விடக்கூடாது, சரியா? இங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லணும். ஏன்னா நான் முன்னாள் ஒரு சங்கத்தில் பேசும்போது இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு. அப்புறம் அந்த அம்மா போய் சொல்லுது, எங்க என்னைக்கா வீட்டில் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா, சும்மா அளந்து விடுறீங்க அப்படின்னு. எனக்கும் தெரியல, நானும் உட்காந்து ஓ பரவாயில்லப்பான்னு கேட்டுட்டேன். அப்புறம் தான் தெரியுது விட்டது பூரா கப்சான்னு. கப்சா விடக்கூடாது, புரியுதா? இது வரைக்கும் தான் முதல் தடவை வந்திருக்கேங்க. ஒருத்தர் கொஞ்ச நேரம் தான் ஏமாறுவான், முழுசா ஏமாற மாட்டான். அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, யார் போய் சொன்னாலும் இந்த சைடில் சொல்லிடணும். ஓகே இது உண்மையா பொய்யான்னு. எனக்கு இந்த சைடில் இருக்க விஷயங்கள் சில விஷயம் தெரியாதுதான். ஆனால் அதுக்காக இஷ்டத்துக்கு அளந்து விடக்கூடாது.
அதனால போய் ஓகே ஓகே அப்படியே கூப்பிட்டுருவேன். தமிழ்ல என்ன தெரியுமா, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னா ஆனால் கூப்பிட்டுருவோம். செட்டில் இருந்தால் வாங்க, அந்த மாதிரி இங்கே இருந்தாலும் கூப்பிட்டுருவோம். அதனால உண்மையை மட்டும் சொல்லணும். ரைட்டா? ஓகே. அமெரிக்காவில் வீட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறது, சூப்பராக மெயின்டைன் பண்ணுறது மனைவி தான் அப்படின்னு சொல்லி வந்துருக்கீங்க. ரைட்டா? மனைவி தான் சொல்றதுக்கு 2 புல்லட்டின் பாயிண்ட்ஸா நச்சுன்னு சொல்லுவோம். நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு நான் அனுபவப்பட்டது மட்டும் இல்லை, நான் வேலை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் டாக் அபவுட் தி காக்னிட்டிவ் லேபர். அது கேள்விப்பட்டு காக்னிட்டிவ் லேபர்னா வந்துட்டு ஃபிசிக்கல் லேபர் அண்ட் காக்னிட்டிவ் லேபர்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹார்வர்ட் ரிசர்ச்சை நான் பார்த்துருக்கேன். ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க என்னென்னா வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு காக்னிட்டிவ் லேபர் வந்து அதிகமாக செய்கிறது வந்துட்டு பெண்கள், மனைவி. ஓகே, நீங்க இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க. இந்த காக்னிட்டிவ் லேபர் நான் அதை எளிமையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் லேபர்னா வந்து வீட்டில் வந்துட்டு துணி மடிச்சு வைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, இதெல்லாம் ஃபிசிக்கலாக பண்ண லேபர். ஸோ ஒருத்தவங்க சாப்பிடணும்னா வந்துட்டு கணவன் தான் சமைக்கணும், மனைவி தான் சமைக்கணும். சார் நீ சாப்பிட்டா 2 பேரும் தான் சமைக்கணும். ஸோ அதெல்லாம் ஃபிசிக்கல். ஆனால் காக்னிட்டிவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபியூச்சர் வந்துட்டு பிளான் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறது. ஓகே, எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணுறது மனைவி தான் அப்படிங்கிறீங்க. ஓகே, ஒய் நாட் ஏன் ஆண்களால் பண்ண முடியல, ஒரு கணவன்மார்களால் ஏன் பண்ண முடியல? அது ஏன் பண்ண முடியல? ரிசர்ச்சே சொல்லியிருக்கு பாருங்க. ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து மனைவிமார்கள் தான் வந்துட்டு இது அதிகமாக நல்லா பிளான் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கணவன்மார்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு உட்காந்து திங்க் பண்ணி லைக் அந்த ஃபியூச்சர் பிளான் பண்ணுறது, வெளியில் அவங்க பார்ட்டி இருக்குது, அங்கே இருக்குது, அது இருக்குது, ஸோ வீடு போயிடுவோம். ஏன்னா மனைவிமார்களுக்கு வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் மேலே ஒரு அக்கறை அதிகம், நம்மளோட அதிகம். பார்த்தீங்கன்னா அது எப்படி பிளான் பண்ணணும், எப்படி சேமித்து வைக்கணும், அதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ஒரு செயலை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது பண்ணால் வந்து என்ன பிரச்சனை ஆகும், ஸோ அது மாதிரி நிறைய வந்து திங்க் பண்ணி வந்து ஒரு காம்படேட்டிவாக வந்து திங்க் பண்ணுறேன். அந்த மாதிரி அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா மனைவி மகள் அதிகம். ஓகே, எதிர்காலத்தை பற்றி திட்டமிடல் பண்ணுறது வந்து மனைவி தான் சிறப்பாக பண்ணுறாங்க, கணவர்களை காட்டிலும். ஆமாம். ஓகே, உங்கள் வீட்டில் மனைவி ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே ஒரு வீட்டுக்கு பிரெட் வின்னர் தான். இருந்தும் அந்த விஷயத்தில், அதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறது, இல்லை குடும்பத்துக்காக எதிர்காலத்தை திட்டமிடுறதுல உங்களை காட்டிலும் அவங்க ஏன் சிறப்பாக இருக்கான்னு நினைக்கிறீங்க? உங்கள் மனைவி ஏன் இந்த விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கான்னு நினைக்கிறீங்க? அவங்க எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. எது கேட்குறேன்னா, இப்போ நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ உங்களுக்கும் ஒர்க் டைம் இருக்குது, வீட்டை பார்த்துக்கிற டைம் இருக்குது. உங்கள் மனைவிக்கும் ஒர்க் டைம் இருக்குது, வீட்டை பார்த்துக்கிற டைம் இருக்குது. அப்படி இருக்கு உங்களை காட்டிலும் அவங்க சிறப்பாக செயல்படுறது என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ரீசன் வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க வந்துட்டு டோன்ட் ரன் பிஹைண்ட் தி மணி. லைக் வந்து மணி மேக் பண்ணுறது பார்க்க வேண்டாம், ட்ரை டு மேக் தி மணி ஒர்க் ஃபார் யூ. டோன்ட் ஒர்க் ஃபார் தி மணி, ட்ரை டு மேக் தி மணி ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னன்னா அந்த மணியை வந்துட்டு இருக்கிற அமௌண்ட்டை வந்து எப்படி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரே இடத்துல கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் வந்து குழந்தைங்களுடைய எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபியூச்சர் மெடிக்கலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்து தனிப்பட்ட கேரக்டர். நான் கேட்குறேன், உங்கள் 2 பேருக்குமே ஒர்க் ஹவர்ஸ்னு 8 ஹவர்ஸ் இருக்குது, மீதி இருக்க டைம் தான் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருக்குமே டைம் ஸ்பிட் ஆகும். அப்படி இருந்தும் கூட உங்களை காட்டிலும் உங்கள் மனைவி வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக எதிர்காலத்தை ஃபேமிலிக்காக திட்டமிடல சிறப்பாக இருக்காங்கன்னா அது ஏன் கேட்குறேன்? தனி இண்டிவிஜுவல் ஆட்ரிபியூட்ஸ். நீங்கள் சொல்கிறது இண்டிவிஜுவல் ஆட்ரிபியூட்ஸ், அதை விட்டுருங்க. இண்டிவிஜுவல் ஆட்ரிபியூட்ஸ் இல்லாமல் உங்கள் டைம் எல்லாமே இருக்குது, இருந்தும் அவங்க ஏன் சிறப்பாக இருக்கான்னு கேட்குறேன். நம்மளால வீட்டில் உட்கார முடியாது, நாம் அக்கா எங்கே சுற்றிட்டு இருக்கோம், வெளியே ஓடி போயிடுவோம், நேரம் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து அதிகமாக நேரம் இருக்கும், குழந்தைங்களை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இவர் என்ன சொல்ல வரேன்னா, நான் வீட்டில் வேலை பார்க்க மாட்டேன், என் மனைவி தான் வேலை பார்ப்பாங்க, அதுக்கு அவர் வேற வார்த்தையை தேர்ந்தாப்புல. நானும் இந்த வார்த்தையை வாயிலிருந்து ஒரு ட்ரை பண்ணுறேன். அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, வீட்டில் உட்கார முடியாதா, அவருக்கு வந்து வீட்டில் உட்கார போர் அடிக்குமா, எப்படிலாம் வார்த்தையை மேனேஜ் பண்ணுறாரு. நீங்கள் வீட்டில் வேலை செய்ய மாட்டீங்க, உங்கள் ஒய்ஃப் வேலை பார்ப்பாங்க, அதானே? எனக்கு அதெல்லாம் புரியாது. அவரும் பாருங்க என்னதான் இங்கிலீஷ் ரிட்டர்ன், நீ அமெரிக்க மாப்பிள்ள ரிட்டர்ன்ஸா? அவர் பாருங்க என்ன காக்னிட்டிவ் லேபர். யாருக்கா தெரியுமாப்பா அர்த்தம்? பாருங்க, அமெரிக்கால இருக்க அவங்களுக்கே தெரியல, இந்தியாவில வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. காக்னிட்டிவ் லேபரா? அவரு வீட்டில் வேலை செய்ய மாட்டேன், அவர் சுடு சோம்பேறி. இதை வந்து எப்படிலாம் பாலிசா சொல்றாரு பாருங்க. நான் வந்து வீட்டில் வந்து well, I'm coming from America, it's ஒரு life serious கொளுத்து, இதெல்லாம் எப்படிலாம் வார்த்தை மேனேஜ் பண்றாரு பாருங்க. ஓகே, wiring and wiring, women's wiring is different. ஓகே பாருங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த கவுண்டர் கேட்டு வரும். விமன் ஒரு நிமிஷம், விமன் என்ன கொடுங்க, அந்த அம்மா கொடுங்க, மைக் அம்மா கொடுங்க, மைக் ஆன்ல இருக்கா செக் பண்ணிக்கமா. ஓகே, அவர் என்ன சொல்றாப்புல, வீட்டில் இருக்கிற மனைவிகள் தான் வந்து ஒரு குடும்பத்துக்கு அடுத்து என்ன பண்ணணும், இந்த குடும்பம் இந்த நிலைமையில இருக்கு, மிடில் கிளாஸ் அடுத்த குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி சிறப்பாக பண்ணுவது, நம்ம சேவிங்ஸ் எப்படி உயர்த்துறது அப்படின்னு பார்க்கும்போது மனைவிகள் தான் சரியா திட்டமிடுறாங்க, கணவர்களை காட்டணும் அப்படிங்கிறாங்க. நீங்களும் மனைவியா, நீங்க சொல்லுங்க யார் சிறப்பானவங்க? இப்ப பாருங்க, இப்ப எப்படி சொல்லுவீங்க பாக்குறேன்.
இப்ப சொல்லி தானே ஆகணும். மனைவிகள் சிறப்பா செய்யலாம். பயங்கர பதில் வச்சு. மனைவிகள் சிறப்பா செய்யலாம். சோ அவங்க செய்யறதுக்கு உத்வேகம் கொடுக்கறது ஆண்கள் தான். அவங்க தான் பலம். பெண்களோட பலம் ஆண்கள். இப்போ யாருமே இல்லை, அவங்க தனியா பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு அவங்க தனி மனுஷி இருக்காங்கன்னா அவங்க பாட்டு திங்க் பண்றது, அவங்க பாட்டு செய்யறது, யாரை போய் கேட்பாங்க? கணவனை கேட்காம யாருக்கிட்ட? ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் அவங்களுக்கு. ஒரு பலம் என்றால் கணவன் தான். அது இருந்தால் மட்டும்தான் பெண்களால் நல்லா இயங்கி நல்ல நல்ல விஷயங்களை செய்ய முடியும். அவங்க வந்தா திட்டுவார், நான் இதை செஞ்சிடணும். அவர் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவார், நான் என்கரேஜ் பண்ணுவார், நான் செய்யணும். ஆனால் ஐயோ அவருக்கு அது பிடிக்காது, வரத்துக்குள்ள இதை செஞ்சிடணும் அப்படின்னு அவரை இழந்து சார்ந்து தான் அது நடக்கும். உங்களை வேலை செய்ய சொல்லி உங்களை என்தூசியாசம் பண்றது அவர்தான். எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொன்றுமே பெண்கள் வந்து இயங்குறது அந்த மாதிரி தான். அவங்க வந்து உங்களுக்கு உத்வேகம் கொடுக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு கணவர் வேலை பார்க்குறாங்க, அவங்களால அவங்க மட்டும் தான் செய்ய முடியும். ஏன் நம்புறீங்க? அவங்க சொல்ல மனைவியால மட்டும் தான் செய்ய முடியும் அவங்க சொல்றாங்க. நீங்க கணவரால தான் முடியும்னு சொல்றது இல்ல கணவராலையும் முடியும். கணவரோட உத்வேகம் இருந்தாதான் பெண்கள் வந்து அதை செய்வாங்க. அது வந்து மியூச்சுவல். உங்க ஒத்தாசை இருந்தா தான் அவர் நல்லா இருக்க முடியும், அவர் ஒத்தாசை இருந்தா நீங்க நல்லா இருக்க முடியும். இது வந்து காமனா இருக்க முடியாது. இதெல்லாம் விட்ட ஒரு குடும்ப நிர்வாகத்துக்கு குடும்பத்தோட எதிர்காலத்தை திட்டமிடுறது இல்ல, கணவர்கள் தான் சிறந்தவர்கள் சொல்ற பாயிண்ட் கேட்கல. இது வந்து கரெக்ட். ஒருத்தர் ஒத்தாசை இருந்தா இன்னொருத்தர், இது ஓகே. அது அல்லாது கேட்கிறேன் நான். எப்படி அது இல்லாத அப்படின்னா நீங்க வெளிநாட்டில் தான் கேட்கிறேன். அமெரிக்கா தான் கேட்கிறேன். அமெரிக்காவில் வந்து ஒரு ஆணுக்கு கணவருக்கு வேலை கிடைக்குது, சரிங்களா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பின்னாடியே சூட்கேஸ் எடுத்துட்டு மனைவி வந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அதையெல்லாம் செட் பண்றது, அதெல்லாம் ரெடி பண்ணி பண்றது, குடும்பத்தை கூட்டிட்டு வந்தா சேஃப்டியா இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு செய்யறவர் யாருங்க? இல்லைங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் கைத்தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. நான் ஒரு உத்வேகம் கைத்தட்டுற அங்க இருந்தா கைத்தட்டுற ஆரம்பிச்சு கேட்கலாம். இல்ல ஒரு நிமிஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஜீ தமிழ் கிரியேட்டிவ் டைரக்டர் விவேக்கோட அம்மா. ஓ அப்படியா? சரி சரி சரி, ஓகே 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 ஓகே. சரிதான். அவங்க சொல்ற பாயிண்ட் அவங்க பொறுத்தவளுக்கு மட்டும்தான் ஏன் வைக்கிறாங்க. பெண்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணது வரதுக்கப்புறம் அவங்க தான் அவங்க ஆரம்பிச்சு ஆண்கள் வைக்கிறாங்க ஒழிய அதை கண்டினியூஸாக பெண்கள் தான் அவங்க நிர்வாகிக்கிறாங்க. சரி ஓகே. மருமக யார் நீங்களா? ஒரே நிமிஷம் மைக் கொடுங்க. மருமக இப்போ பாருங்க, இப்போதான் ஆட்டோ சூடு பிடிக்குது. ஓகே மைக் கொடுங்க. ஓகே, உங்க வீட்டில் மேனேஜ் பண்றது சிறந்தவர்கள் மனைவி தாங்கிறீங்க, ரைட்டா? அவங்க கணவர் இல்லைங்க, மாமியார் மருமக தானே. இப்போ நீங்க சொல்லுங்க, முடிஞ்சது வந்ததுக்காக குதூகலமா இருக்கணுமா இல்லையா? சும்மா வந்தோம் போல இருக்காங்க, குதூகலமா இருக்கணுமா இல்லையா? இப்போ வந்து டாபிக் என்னது? டாபிக் எல்லாம் வேணாம். ஓகே, இப்போ டாபிக் என்ன தெரியுமா? நீங்க கேட்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு போட்டினா ரெண்டு பேர் இருக்கணும். அப்பதான் சிறந்தா சொல்ல ஒண்ணும் இல்ல. முடியும். இப்போ டாபிக் தான் விட்டுருங்க. இப்போ டாபிக் நீங்க ரெண்டு பேர் தான். ரைட், ஓகே. இப்போ டாபிக் நீங்க ரெண்டு பேர் தான். ஒரு வீட்டை மேனேஜ் பண்ணது மனைவிங்கிறீங்க. ஐ மீன் நீங்களும் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நீங்க மனைவி நீங்க வச்சுக்கோங்க. அவங்க கணவர் தாங்க. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல பேசிப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா. இப்ப சொல்லுங்க, அத்தை கிட்ட நீங்க சொல்லுங்க, இல்ல மனைவி தான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. 2 பாயிண்ட் சொல்லுங்க. எங்க அத்தைக்கே தெரியும். இப்போ 1 மந்த்தா இங்க தான் இருக்காங்க. நான் என்ன பண்றேன், அவங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்றல. அது வந்து என் மகன் இருக்கிறதுனால தான் நீ அந்த உத்வேகத்துல போன் பண்ணி எப்பா எங்க இருக்கீங்க, ஏன் இன்னும் வரல, ஏன் கேட்கறேன். மனைவி கேட்க மாட்டாங்க அப்படின்னா இல்ல, அவர் இருக்கணும், அவர் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது சொல்லணும். நீங்க இப்போ உங்க வீட்டுக்காரு ஊர்ல இருந்து வர வேலைக்கு போறாரு, வேலைக்கு போறவரு 8 ஆகி வரல, நீங்க ஒண்ணு கேட்க மாட்டீங்களா? கேட்கறேன், ஆனா அவர் திட்டு வாங்கணும். திட்டு வாங்குவோம். அப்படி எனக்கு தெரியும், நான் வருவேன். சரி, அவங்க 2 பேரும் வீட்டுல என்ன காணுமேன்னு கேட்டேன். சரி ஓகே. இப்போ அவங்க வீட்டுல அவங்க வந்து சரி ஓகே. இப்போ அமெரிக்கால அவங்க வாழ்றாங்கல்ல, இப்போ அவங்க வீட்டை நீங்க பாத்துருப்பீங்கல்ல, உங்க பார்வையில அந்த வீட்டை யார் நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்றா, யார் சூப்பரா நிர்வகிக்கிறா? உங்க பையனா உங்க மருமகனா? ஏங்க இன்னும் 4 மாசம் இருக்கலாம்னு இருக்கேன். தைரியமா சொல்லுங்க, உங்க பையன் இன்னைக்கு வரல, நான் மட்டும்தான் இருக்கேன். நல்லா முடிஞ்சது. நம்ம போவோம். நிர்வகிக்கிறது 2 பேருமே செய்யறாங்க. 2 பேரும் அப்படி சொல்லக்கூடாது. 2 பேரும் கடைசி நான் திரும்ப சொல்லி போயிருவேன். நான் தான் சொல்றேன் இல்லைங்க,
அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது வீட்டு நிர்வாகம் வந்து பெண்கள் செய்யணும். அது ஏங்க இப்பெல்லாம் ஏங்க நாங்கெல்லாம் மாமனார் மாமியார் கொழுந்தனார் சம்சாரம் அச்சாண்டார் எல்லாம் வச்சு அவங்களையெல்லாம் பார்த்து கியூ ரேஷன்ல நின்று எவ்வளவோ நாங்கள் பண்ணியிருக்கோம். இங்கே அமெரிக்காவில் எல்லாமே இப்பெல்லாம் ஆன்லைன் பேமெண்ட்டு இல்லை ரேஷனுக்கு போய் நிற்கிறாங்களா? அதெல்லாம் ஓகேம்மா. இப்போ இந்த வீட்டு நிர்வாகம் ரெடி ஃபுட்டு இல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்போ இவங்க 2 பேரும் வீட்டில் வாங்க, நீங்க ஒர்க் பண்ணீங்களா? ஆமாங்க. ஓகே, இவங்களும் ஒர்க் பண்றாங்க, உங்க பையனும் உங்க பிள்ளைகளும் ஒர்க் பண்றாங்க. 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது நீங்க வந்து கணவர் தான் சிறப்பா மெயின்டைன் பண்றாங்க, அவங்க வீட்டுல மனைவி தான் இருக்காங்க. நீங்க வீட்டுல பார்க்கும்போது எந்த வகையில யார் சிறப்பா மெயின்டைன் பண்றாங்க? உங்க மருமகளா உங்க பையனா? 2 பேரும் ஓடிட்டு தான் இருக்காங்க. யாரா ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்றேன். ஒருத்தர் சொல்லுங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, கடைசி சொல்ல மாட்டீங்க. வீட்டு வேலை மட்டுமே நிர்வாகம் கிடையாது. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் வரேன். இங்க பாருங்க. வரேன். இது இங்க பாருங்க. குடும்பத்தை சிறப்பாக நிர்வகிப்பது கணவனா மனைவியே கேட்டேன். குடும்பத்தை சிறப்பாக நிர்வகிப்பது உங்க பிள்ளையாங்களா இல்ல உங்க மருமகளா? ஒரு நிமிஷம் இருங்க. இது கணவன், இது உங்க பிள்ளையாண்டா, இது உங்க மருமக, 2ல தான் தொடுங்க. இல்ல நீங்க தொடுங்க. என்ன சொல்றது? உங்க பிள்ளையாண்டா இது உங்க மருமக, உங்க பிள்ளைதான். நான் என்ன சொல்றேன்? நல்லா கேட்டுக்கங்க. வீட்டை சிறப்பா மெயின்டைன் பண்றது அவங்களோட மகன் தானா? வீட்டு வேலை செய்யறது மட்டும் நிர்வாகம் கிடையாது. அது ஓகே, அது ரைட்டு. புரியுதுங்களா? அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆமா, மத்த என்ன பிளான் பண்றோம், எப்படி பண்ணணும், நீ ஏன் போற, எப்படி வர்ற, இல்ல அவங்களுக்கு கார், பாப்பாவுக்கு ஒரு கார், அவங்களுக்கு ஒரு கார், எல்லாம் ரூபாய்க்கு கொடுத்தது யாரு? உங்க பையன் தான். பின்ன நாங்களும் இன்னும் நடக்கிறோம், டவுன் பஸ் ஏறுறேன். ஓகே, அதனால உங்க பையன் தான் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஓகே, உங்க பையன் குடும்பத்துக்கான எல்லா விஷயம் யோசிச்சு பண்றாங்க, அதனால உங்க பையன் தான் இருக்கீங்க. கேட்போம், மருமலை கேட்போம். வீட்டு வேலை செய்யறது மட்டும் நிர்வாகம் கிடையாது. கேட்டுருவோம். ஒரு நிமிஷம் இருக்கு, அப்படியே இருக்கு. அதை கட் பண்ணி எங்க போலாம்? உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்றது அவன் பையன் தானா? ஓ, எனக்கு புதுசா இருக்கு. என்ன பண்றாங்க, என்ன பிளான் பண்றாங்க? இல்ல, ஆக்சுவலி வந்து அத்தை ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எனக்கு ஒரு கார், அவருக்கு ஒரு காருன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு கார் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா வந்து நான் இண்டிபெண்டா நான் செயல்படணும், இண்டிபெண்டா நான் வீட்டை பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து லைக் அவர் நான் டிபெண்டா இருக்கக்கூடாது, வீட்டு நிர்வாகத்தை நான் இண்டிபெண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு கார் கொடுத்தாரு. ஒரு லீடர் அப்படிதான் யோசிப்பாங்க, நான் எல்லாத்தையும் அந்த வேலை நடக்கணும்னு நினைப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு லீடரா இருக்காரு. லீடரா மட்டும் லைக் லீடரா இருக்காரு, ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா லைக் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்காது வீட்டுல. அவர் சொல்றாருல, லைக் அவங்க சொல்றாங்க 2 பேரும் தான் ஓடுறாங்க அப்படின்னு. நான் வந்து வீட்டுக்காக ஓடிட்டு இருக்கேன், அவர் வீட்டுக்கு வெளியே ஜாகிங் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். என்ன பாரு, என்ன கும்பலாத எதிர்பார்க்கவே இல்லையே. அவங்களோட குமுறலாம் அவங்க சொல்றாங்க. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற மாதிரி இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஜாகிங் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா போதுமா அமெரிக்காவில்? ஒரு ஜென்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, நான் வீட்டுக்குள்ள கால சக்கரை கட்டி சுத்திக்கிட்டே இருக்கேன், நீங்க வந்து உங்க உடல்நிலை பாதுகாக்க மட்டுமே பண்றீங்களே தவிர வீட்டு வேலையை ஷேர் பண்ண மாட்டீங்கிறாங்க. நீ அதுக்குள்ள வர மாட்டீங்க. அவர் ஜாகிங் போன சொல்றீங்க. ஜாகிங் போனதால ஆண்னா பொம்பளைங்களுக்கு வீட்டு வேலை செஞ்சாதான் அவங்க வந்து வீட்டுல செய்யணும்ல, வீட்டு வேலை செய்யணும்ல, வீட்டு வேலை செய்யணும். மற்ற வெளியில வந்து பிளான் பண்ணி ஃபியூச்சரை பத்தியும் இந்த மாதிரி பண்ணணும், வேலைக்கு போகணும், செய்யணும், கூட்டிட்டு போகணும்னா கூட்டிட்டு போகணும். உங்க மருமகளுக்கு வேலை பாக்குறாங்க. இல்ல வேலை பாக்குறாங்க, சரி. மற்ற இடத்துக்கு ஏன் இப்படி பண்ணலாம், வேலை செய்யணும். இந்த மாதிரி ஃபியூச்சர் பிளான் பண்ணணும். இப்ப என்னன்னா, இந்தியா தாண்டி இப்ப அமெரிக்கா வருதுக்கப்போ 2 பேரும் வேலை பார்த்தா குடும்பத்தை ஓட்ட முடியும் நிலைமை இருக்கு. அப்படிங்கும் போது 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. அப்ப 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. உங்க மருமகளும் 8 மணி நேரம் வேலைக்கு போகணும், உங்க பையனும் 8 மணி நேரம் வேலைக்கு போகணும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நான் 8 மணி நேரம் வேலையை பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்குற சிரமமா இருக்கு. அதுல ஆண்களோட பார்ட்டிசிபென்ட், கணவர்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்துன்னா அவங்களுக்கு வேலை எளிதா இருக்கும்ல, அதுதான் அவங்க கேட்கறாங்க. நீங்க தலைமையில ஆட்டோட பதில் சொல்லணும். எல்லாமே எளிதா தாங்க இருக்கு. என்ன எளிதா இருக்கு? விலைக்கல்வ டிஷ் வாஷர், சரிங்களா, மைக்ரோ ஓவன். இல்லம்மா, இதெல்லாம் வந்து ரெடி ஃபுட். நாங்கெல்லாம் கல்லுல அரைச்சோம். இல்லம்மா, இதெல்லாம் வந்து உங்களோட வேலையை எளிதாக்க வந்தது. இது ரைட்டு, இதை விட்டுருங்க. ஒரு வீட்டுல கணவனோட பார்ட்டிசிபென்ட் இருக்கணுமா இல்லையா? இல்ல, அது வந்து கல்யாணத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுருக்குதுங்க. நீங்க வீட்டுல சொல்லுவீங்களா உங்க கணவர் செய்ய மாட்டாப்லையா? நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், அப்பப்போ வந்து கொட்டிடுவேன். சரி, பரவாயில்ல, 8 இருக்காங்க, சம்பந்தப்பட்டால 8 இருக்காங்க, சொல்லுங்க. வீட்டுல போய் சும்மா காட்டி ஸ்டேஜ்ல எங்க அத்தை இவ்வளவு பேசுறாங்கல்ல, எங்க அத்தை வந்து என்னை விட அதிகமா செய்வாங்க அவங்க ஹஸ்பண்டுக்காக. ஸோ அவங்க வந்து அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
ஏன்னா அவங்க என்கிட்ட நிறைய குழம்பிருக்காங்க. நிறைய நான் செஞ்சிருக்கேன். பாத்தியா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நான் படிக்கல. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நானும் business ஆனா பண்ணிருக்கேன். ஒரே ஒரு நிமிஷமா அவங்க என்ன கேக்குறாங்க, உங்க கணவனுக்கா மாங்குன்னு உழைச்சிட்டு நீங்க இந்த பக்கம் வந்து உட்காராம அங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, என்ன நியாயம்? கணவனுக்காக நம்ம ஏன் அப்படி உழைச்சோம் அப்படின்னா அவர் அதுக்கு மேல உழைச்சாரு. அதே மாதிரி நான் வந்து பிசினஸ் லேடி. ஒரு ராசிபுரம் டு சேலம் 58 கிலோமீட்டர் போக வர 12 வருஷம் பிசினஸ். போயிட்டு வந்து பஸ்ல டவுன் பஸ்ல நின்னுட்டு போவேன். சோ அதனால இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. இல்லம்மா, நீங்க வேலை பாக்குறீங்கல்ல, அவங்களோட என்னன்னா இன்னைக்கு தலைமுறை என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ 8 மணி நேரம் ஆபீஸ்ல வேலை பாக்குற, நான் 8 மணி நேரம் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். நீ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஜாகிங் போற, இதை விளையாடுற, ஓகே. ஆனா நான் வேலையை முடிச்சுட்டு வந்து நான் என்ன சமைக்கணும் பார்க்கணும், புள்ள குட்டி என்ன சமைக்கணும் பார்க்கணும், பாத்திரம் கழுவி வைக்கணும், நாளை காலையில என்ன சாப்பாடு. 2 குழந்தை மீறினா ஒரு குழந்தை தாங்க இங்க. ஒரு குழந்தைய 2 குழந்தை. நாங்கெல்லாம் இந்த 3-4 பெத்தவங்க எல்லாம் இந்தியாவில அவ்வளவு வேலை செஞ்சு கல்லுல நான் என்ன கேட்கிறேன், நீங்க இது எப்படி இருக்குன்னா நான் அனுபவிச்சேன் நீ அனுபவிச்சு சொல்ற மாதிரி இருக்குது. ஈஸியா இருக்கு வேலை, அதை கூட செய்யணும், உடம்பு தாங்காதுங்க. ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டோம். உங்க பையனும் செய்யட்டுமே, உங்க பையனும் செய்யட்டுமே. அவன் எங்க பையன் தான் ஜாகிங்க இதுல சின்ன வச்சிருக்காரு, உடம்ப பாத்துக்கிறாரு. உங்க மருமக உடம்புல பார்க்க வேண்டாமா? இல்ல அப்புறம் எல்லாமே போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு கூட போறாரு. நீங்க கூட்டிட்டு வந்தப்ப அவர் எல்லாமே வீடு பார்த்து பழகி கொடுத்து பாருங்க, இங்க இருக்கு கார் இருந்தா நீ போய் கார்ல போய் வாங்கிட்டு வச்சாங்க அப்படின்னு. அதுதான் அவங்க புகாரு. என்னன்னா நீங்க ஏதோ வந்து அவங்க நல்லது செய்யற மாதிரி செஞ்சு நீங்க வேலையில இருந்து எஸ்கேப் ஆகணும், அதுக்காக நீங்க எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து உட்கார வச்சிட்டீங்க. நாங்களும் ஒயர் பை எடுத்துட்டு உழவர் சந்தைக்கு போறோம். நீங்களுக்கு எனக்கு என்ன ஈஸி எனக்கு ஒரு புரியல. உடம்பு ஆரோக்கியமா இருக்காது வேலை செய்ய. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் வயல்ல போய் நாத்து நட்டேன், நீ நாத்து நடுங்க மாதிரி இருக்குது. நாத்து நட வேண்டாம், அதை பாத்திரத்துல அப்படி வைக்கிறது, எடுத்து அடுப்புல வைக்கிறது, அவன்ல வைக்கிறது. நல்லா தெரியும். நானும் தான் ஒர்க் பண்றேன், எனக்கும் ஆஃபீஸ் போகணும் எவ்ரிடே. லைக் ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் உட்கார மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு தான், எனக்கு 2 பசங்களாம் கிடையாது. ஆனா அவளுக்கு வந்து நான் நிறைய பண்றதுனால அவளுக்கு கிளாஸ் கூட்டிட்டு போகணும், அப்புறம் அடுத்தது வந்து வீட்டை பார்க்கணும், வீட்டுக்கு சமைக்கணும். நான் தூங்குறதுக்கே 10 மணி ஆயிரும். ஏன்னா எனக்கு சக்கரை கட்டுற மாதிரி அடுத்தடுத்து ஒரு வேலை இருந்துட்டே இருக்கும். ஆனா எனக்கும் ஆசை தான், எப்படின்னா லைக் ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அவர்கிட்ட இருந்து. 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு 2 பேரும் கூட வெளியே ஜாகிங் போடலாம். இந்த மாதிரி சில ஆசைலாம் இருக்கு. ஆனா மாறணும். இல்ல ஒரே விஷயம் நீ சொல்லு, அதுக்கப்புறம் நீ சொல்லுங்க. இல்ல என்னன்னா இந்த தலைமுறையினருக்கு வந்து வீட்டு வேலையை ஷேர் பண்ணும். ஏன்னா முந்தைய மாதிரி இல்லை. நீங்க உங்க கணவருக்காக நீங்க எல்லாமே செஞ்சிருக்கலாம், ரைட்டு, அது செய்து தப்பும் இல்லை. இந்த தலைமுறையினர் என்ன சொல்றாங்க, நீ வேலைக்கு போற நானும் வேலைக்கு போறேன். ஸோ அதனால வந்து நீ உனக்கு எப்படி 8 மணி நேரம் ஆஃபீஸ் வேலை அப்புறம் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கோ, எனக்கும் அதே மாதிரி இருக்கு. வீட்டு வேலை ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட் 2 பேருமே நிம்மதியாக இருக்கலாம். இப்போ அவங்க மருமக சொல்ல அழகாக ஒன்று சொன்னாங்க, எனக்கு மட்டும் ஜாகிங் போக ஆசை இருக்காதா, வேலையை ஷேர் பண்ணுவோம், சேர்த்து ஜாகிங் போவாங்க. இதை விட ஒரு அண்ணன் என்ன இருக்க முடியும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும். என்னன்னா நீங்க முன்னே இருந்த மாதிரி உங்க கணவர் மாதிரி உங்க பிள்ளைங்க அவங்க நினைக்காதீங்க, ஆக மாட்டாங்க. அவங்க உஷாராயிட்டாங்க, அவங்க முதல்ல உஷாராயிட்டாங்க. அவங்க முதல்ல உஷாராயிட்டாங்க, வீட்டு வேலையை ஷேர் பண்ணுங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் அவங்க நிலைமை, ரைட், ஓகே. இப்போ வந்து அவங்க சொன்னாங்க கணவர் வந்து ஜாகிங் போறவங்க வெளியில எல்லாம் பண்றாங்கன்னு. நான் கணவன் அன்னைக்காக தேன் தான் வந்தேன். இங்க இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சுப்பாங்க. ஆனா வந்து ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதவுங்கிற மாதிரி நானும் ஒர்க் பண்றேன், என் கணவரும் ஒர்க் பண்றாரு. நான் வந்து பொது சேவைக்கு ரொம்ப நாளைக்கு, அதாவது தண்ணி துளி சுட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொது சேவைக்கு வரும்போது என் கணவர் வீட்டில் இருந்து என் குழந்தையும் பார்த்துக்கிறது, அடுத்தது என்னோட நெக்ஸ்ட் டே ஆஃப் ரொட்டீனுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் அங்க பேக் போனா இருக்கங்காட்டி தான் நான் இங்க வந்து இவ்வளவு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா என்னால வேலை பார்க்க முடியுது வெளியில பொது வாழ்க்கையிலையும். உங்களுக்கு என்ன வகையில ஒரு ஒத்தாசையா இருக்காப்ல? என்ன வகையில ஒத்தாசையா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வந்து ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எல்லாரும் ஈக்குவலா சமமா பிரிச்சுக்கணும். அந்த மாதிரி தான் நாங்க பிரிச்சுக்குவோம். நாங்க எனக்கு வந்து சமைக்கிறது பிடிக்கும், அவர் கழுவுறது பிடிக்கும். அதனால அவர் கழுவுவாரு, நான் சமைப்பேன். அதே போல என் பொண்ணுக்கு எல்லாம் அப்பாவை தான் பிடிக்கும். அதனால என் பொண்ணை வந்து குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. அவளை டெக்கரேட் மட்டும் பண்றது மட்டும்தான் என் வேலை. அந்த மாதிரி பாதி வேலையை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுனால தான் நான் பொது வாழ்க்கையிலையும் வந்து வெளியில வந்து இவ்வளோ இது பண்ண முடியுது. அதனால வந்து அழுத்த திருத்தமா சொல்றேன் சார், ஒவ்வொரு வெற்றிகரமான பெண்ணுக்கு பின்னாடி கணவர் இருப்பாருன்னு சொல்றாங்க இல்லையா, அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அதுவும் அமெரிக்கால, இங்க பாருங்க, அமெரிக்கால எத்தனையோ என்னோட தோழிகள் இங்க அவங்களோட தலை பிரசவம் வந்து அடுத்த பிறவின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா துணை இல்லாம வெறும் கணவர் துணையோட இங்க பெற்றெடுத்த எத்தனையோ பேர் இருக்காங்க. அது வந்து நிதர்சனமான உண்மை. நான் அடுத்தது
வந்திருக்காப்லையா? வந்திருக்காங்க, என் கணவர் முன்னாடி வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. பாரு நல்லா இருக்கல சார். ஓகே, இப்போ அவர் எங்க ஒர்க் பண்றாரு? அவர் வந்து ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க? நான் வந்து வெரிசான்ல ஒர்க் பண்ணிட்டு ஓ, இருக்கேன். அது போக சோஷியல் சர்வீஸா? ஆமா, நான் சோஷியல் சர்வீஸ், அவர் ஃபேமிலி சர்வீஸ். அப்ப அவர் தான் வேலை பார்க்கறாப்ல. ஆமாங்க, அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன் கணவர் வழியில பேசுறதுக்கு. ஆரம்பிக்கணும் எப்படி சொல்றாங்க, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. இப்போ அவர் தான் வேலை பார்க்கறாப்ல. வீட்டுல அது பண்ணிப்போம். நாங்க வீட்டுல வந்து காமனான ஒர்க் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையை ஈக்குவலா பிரிச்சு பண்ணிப்போம் நாங்க. நீங்க வாங்க மேல. வாங்க. இப்போ அவருக்கு தெரிஞ்சிடும். வாங்க சார், சீக்கிரம் வாங்க, கமான் போய் வாங்க. சார் அவர் பேச மாட்டாருங்க சார். என்ன? மைக் கொடுங்க. இங்க வாங்க சார். இங்க வாங்க. ஆக்சுவலா கணவரை கூப்பிட்ட உடனே அவர் பேச மாட்டாரா? பேச மாட்டேன் நீங்க தான் சொல்லணும். அவன் வர மாட்டே, அவன் பேச மாட்டாரு. அவனை கூட நீங்க பேச மாட்டாங்க, நமக்கு ஆபத்து. சரி, ஓகே. வீட்டுல யார் அதிகமா வேலையை ஷேர் பண்றா? ரெண்டு பேரும் ஷேர். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சோஷியல் சர்வீஸா, நீங்க ஃபேமிலி சர்வீஸா? நீங்க ஃபேமிலிக்காக இன்க்ளைண்டா இருக்காங்க, அவங்க சோஷியலா இன்க்ளைண்டா இருக்காங்களா? அடிச்சு கேட்பாங்க. என்ன சொல்றீங்க? இல்ல, அது அவங்க பண்ணா ஈஸியா பண்றதுக்காக வந்து ஸ்டார்டிங்ல போறேன். ஓகே, இப்போ நானும் வந்து வெளியில போய் ஏதாச்சும் பண்ணணும், இல்லை வெளியில சமூக சேவை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா she will take care of the home. ஓகே. நீங்க என்னெல்லாம் ஒர்க் ஷேர் பண்ணி ஒரு ரொட்டீன் சொல்லுங்க. ஒரு நாள் ரொட்டீன் எப்படி ஷேர் பண்ணிருக்கீங்க? ஏன்னா நீங்களும் ஒர்க் பண்றீங்க, அவங்க ஒர்க். ஆமா, இப்போ வந்து சப்போஸ் குக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து மிட் டைம்ல குக் பண்ணணும், லஞ்ச் குக் பண்ணணும் அப்படின்னா கட் த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ she will cook the meal actually. ஓகே. ஸோ அது மாதிரி ஓகே, நீங்க வந்து குக் பண்ணி வெஜிடபிள் கட் பண்ணுவாங்க. அப்புறம் குழந்தைகளை ஸ்கூல் அனுப்புறது? ஸ்கூல் பண்ண நடக்கும் போது நான் எழுப்பி அவளை குளிக்க வைக்கிறது அதெல்லாம் பண்ணிடுவேன். ஸோ அவள் வந்து எடுத்து போய் ட்ராப் பண்ணி போகிறது. ஓகே, பிக்கப் பண்ணுறது? பிக்கப் பண்ண ஸ்கூல் பஸ்ஸில் வந்துடுவா. ஸோ நான் போவேன், நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் போவேன், இல்லை அவன் ஃப்ரீயாக இருந்தால் அவன். ஓகே, அந்த மாதிரி ஷேர் பண்ணி. ஓகே, வீக்கெண்ட்ஸ் என்ன பண்ணீங்க சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம்? அதே தான். ஸோ நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணீங்க அவங்க இல்லைன்னா வெளியில் போய் சாப்பிட்டு போய் ஓகே ஓகே பண்ணிட்டீங்க. ஓகே, எனிவே நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க. ஆமாம். ஓகே, இன்னைக்கு இருக்க தலைமுறை என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் எதிர்பார்க்குறாங்க, ரைட்டா? ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே வாண்ட் டு ஷேர் த ஒர்க்ஸ். இன்னும் பழைய காலம் மாதிரி ஆண்களுக்கு தான் இதுதான் வேலை, பெண்களுக்கு தான் வேலைன்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் இன்னைக்கு தலைமுறை எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். பழைய மாமியார்களே மாறிடுங்க, இல்லைன்னா மாற வச்சுருவாங்க. அதுதான் நிலைமை இன்னைக்கு, ரைட்டா? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரைட், ஓகே, வரேன். இது முடியல பாயிண்ட். வரமா, அடுத்தவங்க நிறைய பேர் பேசுங்க. ஓகே, அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு கண்ணிலிருந்து. இல்ல சார், தேர் ஜெனிங். அவர் பார்க்கும்போது அவர் பேசணும் டைப் சார். இல்லை சார், நீங்க வந்து ஒரு 2 பாயிண்ட் உங்களோட ஏஜ்ல இருந்து நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அதில் நச்சுன்னு 2 பாயிண்ட் கணவர் தான் சப்போர்ட். 2 முறை இந்த அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன் என்னுடைய மகள் வீட்டுக்கு. நான் வந்து பார்த்த இந்த அனுபவத்தோட நான் சொல்றேன். இப்போ வீட்டில் இப்போ சொல்றாங்க நிர்வாக திறமை மிக்கவர் அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா கணவர் தான். நீங்க வந்து யார் வீட்டுக்கு? என்னுடைய மகள் வீட்டுக்கு, மருமக வீட்டுக்கு வந்திருக்கேன். மக வீட்டுக்கு வீட்டுக்கு போகணும்ல? போகலாம் சார், தாராளமாக. அதை உண்மையை நான் பேசுறேன்னாங்க. இப்போ ஒண்ணு வேணாம், இப்போ இவங்களே சொன்னாங்க இந்த ஃபேமிலி எடுத்துங்க, மாமியார் இருக்காங்க, மருமக இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பாருங்க, அவங்களுக்கு வித்தியாசத்தை பாருங்க. யாரு செலவு கம்மியா பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். என்ன பாருங்க, இங்க இருக்கிற பெண்கள், அமெரிக்காவை சேர்ந்த பெண்கள் ஆடம்பரத்துக்கு அதிகமாக ஆட்பட்டவர்கள். அவங்கள பார்த்தா என்ன ஆடம்பரமா தெரியுது உங்களுக்கு சார்? இன்னொரு செலவு வந்து பார்க்கறீங்க. நீங்க அவங்களாச்சும் நிர்வாக திறமை. நீங்க அவங்கள பார்த்து யார் சரிப்பா செலவு பண்ணணும் இல்லை, அவங்க என்ன செலவு பண்ணிட்டாங்க கேட்கணும். ஒரு சாதாரண சொல்லுங்க, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்க சொன்னீங்க அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க சார், அவங்க என்ன செலவு பண்றாங்க கேட்கணும். ட்ரெஸ்ஸிலே வித்தியாசம் இருக்கு சார். அவங்க பாரம்பரியமா இருக்காங்க. என்னோட டாப்ஸ் 600 ரூபாய், பேண்ட் ஒரு 500 ரூபாய், கோல்ட் கூட கிடையாது. சொல்ல வரேன், நான் பார்த்த அனுபவத்தை சொல்ல வரேங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒண்ணும் இல்லை சார், பக்கத்துல ரயில்வே மால் இருக்கு. சரி, அந்த மாலுக்கு போங்க. சரி, எல்லாருமே போயிருப்பாங்க, போய் பார்த்துருப்பீங்க. அந்த ரயில்வே மால்ல எந்த கடை அதிகமா இருக்குன்னு பாருங்க. அழகு சாதன பொருட்கள் கடை, அலங்கார பொருட்கள் கடை தான் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா டேட்டோ போற கடை தான் அதிகமா இருக்கு. சரி, இங்க யாருக்கு அதிகமா போறாங்க? பெண்கள் தான் அதிகமா போறாங்க சார். நானே சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்ணுமே. செலவு பண்ணது தப்பு இல்லை சார்.
அத்தியாவசியமான தேவைகளுக்காக செலவு பண்ணக்கூடியவர்கள் ஆண்கள், அனாவசியமாக செலவு பண்ணக்கூடியவர்கள் பெண்கள். நான் இப்படி ஒன்று கேட்குறேங்க, அதை ஒரு நிமிஷம் இருக்குமா, இப்படி ஒன்று கேட்குறேங்க, இந்த தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, இதெல்லாம் அது எல்லாம் பெரும்பாலான செயல்கள் சார். ஏதோ ஒரு ரேர் கேஸ் இருக்கும், ஆனா பெரும்பாலான பெண்கள் சார், அது குறிப்பாக நான் எது இந்த பாயிண்ட் சொன்னேன்னா, நீங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா, பெண்கள் வந்து அனாவசியமா செலவு பண்றாங்க, ஆண்கள் அத்தியாவசியமா செலவு பண்றாங்க. இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறதுலாம் வந்து அனாவசிய செலவா அத்தியாவசிய செலவா? அது அனாவசிய செலவு சார். அது பெரும்பாலான செய்யறதில்லை. ஆனா பெரும்பாலான பெண்கள் அமெரிக்கா வந்து போய் சொல்லக்கூடாது, இல்ல போய் சொல்லுங்க சார், இது இருக்கிற உண்மையை சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா செலவு சொல்றாங்க. செலவை கட்டுப்படுத்துவதில் ஆதாரமாக இருப்பவர்கள் ஆண்கள், செலவை கட்டுப்படுத்தாமல் அதிகமாக வீண் செலவு செய்பவர்கள். சரி, இப்படி வருவோமே, நீங்க மேக்கப் வந்து அத்தியாவசிய செலவுல ஆடம்பர செலவு ரைட்டா, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்கும் ஆடம்பர செலவுன்னு ரைட்டா. இப்போ ஸ்மோக்கிங் பெட்டரா மேக்கப் பெட்டரா? பெட்டரா யார் அதிகமாக ஈடுபடுறாங்க? இப்போ ஆடம்பர செலவு ஒருத்தர் பண்றாங்க, நீ உங்க கணக்கு படியே வச்சுப்போம் சார். ஆடம்பர செலவு வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஆடம்பர செலவு தான், மேக்கப்பும் ஆடம்பர செலவு தான். இந்த ரெண்டு ஆடம்பர செலவுல ஏதாவது ஒரு செலவு தான் பண்ணணும்னா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பெட்டரா மேக்கப் பெட்டரா? ரெண்டு செலவே வேஸ்ட் சார். அது எப்படி வேஸ்ட் ஆகும்? நீங்க இருக்கீங்க சார், நீங்க ஆடம்பரம் அப்படி இல்ல ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் வந்து உடலுக்கு கேடு, மேக்கப் என்ன கேடு? அதுவும் ஸ்கின்க்கு கிடையாது சார். அப்படிலாம் ஒண்ணு அதுவும் ஸ்கின்க்கு கிடையாது சார். அதிகமாக யூஸ் பண்ணும்போது கேடு. உங்களை நீங்க அளவுபடுத்திக்க செலவு பண்ண எப்படி செலவாகும்? அவங்க இருக்காங்க சார், மாசம் ஒண்ணு இல்ல, அவன் மாசம் ஒரு 5 லட்சம் சம்பாதிக்க வச்சுக்கல, அது ஒரு 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ இல்ல 50,000 இருக்கட்டுமே, மேக்கப் செலவு பண்ணா என்ன சார்? ஒரு ஆண் வந்து அத்தியாவசியத்தை வீடு என்ன வேணுமா, வீடு வாங்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க. அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும், அவங்க கல்விக்கு அவங்க எப்படி சேமிச்சு வைக்கணும், இந்த செலவை வந்து கணக்கிட்டு செய்பவர்கள் ஆண்கள். அது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வீட்டை பார்ப்பாங்க. ஏங்க பார்த்தீங்களா அவங்க என்ன வாங்கியிருக்காங்க, பென்சா கார் வாங்கியிருக்காங்க, ஆடி கார் வாங்கியிருக்காங்க, நீங்கள் வாங்குறீங்களா? அது மாதிரி மோட்டிவேட் பண்ணி ஆடம்பரமான கார் வாங்க செய்து இஎம்ஐ தலையில் அதிகமாக இவங்க கிட்ட நிரப்பிட்டு கடற்காராக்க செய்வது பண்றது. அமெரிக்காவில் மேக்கப் குறிப்பாக அமெரிக்காவில் வாழக்கூடிய நம்ம பெண்கள் இங்க வந்து அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, மறுவிட்டாங்க. இல்லை அமெரிக்காவில் நீங்கள் மேக்கப் போடாமல் இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆஃபீஸ்க்கு போச்சுன்னா அந்த பெண்ணோட நிலைமை, இது வந்து அனாவசிய செலவு இல்லைங்க அமெரிக்காவில், இன்னைக்கு வந்து அது அத்தியாவசிய செலவு. ஒரு லிப்ஸ்டிக் இல்லாமல், ஒரு கையில் வந்து ஒரு ப்ராப்பர் நெயில் பாலிஷ் இல்லாமல் போனாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த தடவை, அதுவும் வெஸ்ட் மாதிரி ஏரியாலெல்லாம் அவங்கள வந்து ஒரு மீட்டிங்லேயோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ, ஏன்னா நானும் ஒரு வேலை பார்க்குற பெண், ஒரு அக்செப்ட் கூட பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ வேலை பார்க்குற பெண்களுக்கு மேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது அத்தியாவசிய செலவு. அதே நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த பெண்ணை வேலை பார்க்க விடக்கூடாது. இல்ல ஒரு சார் அவர் சொல்ற அவரை பாய்ச்சாரு, வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து மேக்கப் அத்தியாவசியம். உங்க பாயிண்ட் என்ன? வேலைக்கு போகிற பெண்கள் மட்டும் நீங்க சொல்றீங்க, வேலைக்கு போகாத வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இங்க வந்து அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து குடும்ப அமைப்புகள் ஜாஸ்தி. இந்தியா மாதிரி ஊர்ல ஒரு பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி எல்லாரும் வருவாங்க, அவங்க அம்மாவை பார்க்குறாங்க, அதுக்கு முன்னாடி தலைமுறைகளை பார்க்குறாங்க. மேக்கப் பண்ணுறது அவசியம் இல்லை. வேலைக்கு வெளியில போயிட்டு வர ஆண்கள் பல இந்திய பெண்கள் வந்து மேக்கப் போடுற விஷயங்களை பார்க்குறாங்க. அப்ப அவங்க வந்து அந்த பெண்களை பத்தி உயர்வா பேசுறாங்க. இது நிறைய நடக்குது. அதனால இந்த பெண்களும் அதை வந்து உள்வாங்கி நம்ம கணவர் இன்னொரு பெண்ணை பார்க்குறாரே, இப்படி உயர்வா சொல்றாரே அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கத்துக்கிறாங்க. அதுதான் வந்து உண்மை ஆக்சுவலி. அதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு வழக்கு இருக்கு, பொருளாதார நிலைமை வீட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் மட்டும் இல்லைங்க, உலகத்துல எந்த இடத்துலையும் பொருளை ஆளும் தாரம் தான் பொருளாதாரம்னு அர்த்தம். இல்ல முதல் விஷயம் என்னன்னா, வேலைக்கு போற பெண்ணோ இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஹோம் மேக்கரோ யாராக இருந்தாலும் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ஒரு தவறும் அல்ல. அதை நீங்க 10 ரூபாய் செலவு பண்ணலாம், அவன் 10,000 ரூபாய் செலவு பண்ணலாம், அது அவங்களுடைய சம்பாதித்த பொறுத்தது. இல்ல சார், நான் எதுக்கு சொல்றேன்னா, பேசிக்கா நான் என்ன அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, என்னால சம்பாதிக்க முடியுது, என் சம்பாதித்துல ஒரு சின்ன பங்கு எடுத்து நான் மேக்கப் செலவு பண்றதுல ஒரு தப்பு கிடையாது. இவ்வளவு நான் செலவு பண்ணி என்ன அழகுபடுத்திக்க முடியாதுன்னா நான் சம்பாதிச்சு பயன் என்ன? சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்க பெரிய பூஜாகரமா கட்டணும். ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் வீட்டில் சொல்கிறேன்னா, என் பொண்ணு இருக்குங்க, எங்கள் மருமகன் வந்து வேலையை இருந்து வராது, அவர் அப்பா உள்ள நுழையிறார். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏங்க வீட்டை பார்த்தீங்களா ஒரு சேஞ்ச் இருக்குது, கவுன்சிலான்னு கேட்குறாங்க. அவர் சுற்றி பிடிச்சி பார்க்குறாரு. அது என்ன, அதே படி தானே இருக்குது, அதே டேபிள் தானே இருக்குது,
அதே சேர் தான் இருக்குது, டைம் இங்கே தான் இருக்குது, ஏன்னா இதில் மாற்றம் இருக்குதுன்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ரசிப்புத்தன்மையே இல்லை, டிவியை பாருங்கன்றாரு. டிவியை பார்க்க இதில் ஒன்றும் இல்லை, என்ன மாற்றம்? டிவி மேலே ஒரு பூங்கொத்து கொண்டு போய் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெஸ்ட் இன்ஜினியர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஐடியல் டாக்கு தாங்க விட்டுறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்க? இது ஒரு திறமையாங்க. ஒரு பெஸ்ட் இன்ஜினியர் சொல்லிட்டு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்கல்ல? அதை செலவு சொல்கிறேன் நான். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு பெரிய விஷயமா காட்டி ஐடியல் டாக் அங்கிள் அதை நீங்க வந்து கலைக்கண்ணோட பார்க்கணும். நீங்க கலைக்கண்ணோட்டத்தோட பார்க்கணும். இல்லை சார், இல்லை சார், ஒரு நிமிஷம். நீங்க ஆரம்பிக்கும் போது அத்தியாவசிய செலவு ஆடம்பர செலவு ஆரம்பிச்சீங்க. இப்போ நீங்க பூங்கொத்து வந்தா கூட அது எவ்வளவு ரூபான்னு கேட்டா அது ரொம்ப முக்கியம் இல்லைங்கிறீங்க. ஆரம்பிக்க எப்படி ஆரம்பிச்சீங்க? அத்தியாவசிய செலவு ஆடம்பர செலவு. நான் ஒண்ணே சொல்றேன் சார், ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த சம்பாத்தியத்துல தன்னை அழகுபடுத்தி வைக்கிறதுக்கும் நான் இதை பண்ண போறேன்னு சொல்றதுக்கும் ஒரு முழு உரிமை இருக்கு. இப்போ நீங்க கவர்மெண்ட்ல டீச்சரா இருக்கலாம், நீங்க இருக்கும்போது நீங்க டீச்சர் தானே, நீங்க ஏன் மேக்கப் போடுறீங்க, நீங்க பவுடர் போடுறீங்கன்னு கேட்டா உங்களை எப்படி சுருக்குன்னு குத்துமோ அதுதான் அவங்க. நீங்க ஒரு 50,000 வாங்கும்போது நீங்க 10 ரூபாய்க்கு போட்டு பண்ணிருக்கீங்க. 5 லட்ச ரூபா வாங்குறாங்க, 10,000 மேக்கப் வாங்குவாங்க, என்ன தப்பு இருக்கு? அது மேக்கப் வாங்குறதுனால அவங்கள விலை சொல்றதுல எனக்கு எந்த பொருள் இருக்க மாதிரி தெரியல சார். நீ சொல்லுங்க. இல்ல முதல்ல இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்க போகுதுங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது அமெரிக்கால இருக்கிறவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். இவங்க எல்லாம் வந்து வேடந்தாங்கல் பறவைகள், வந்து போறவங்க. ஒருத்தரோட ஆடம்பரம் அடுத்தவங்களுக்கு அத்தியாவசியமா இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையில பார்த்ததை வச்சு பேசுறாங்க. நான் அவங்கள கூட சொல்லல. நீங்க அமெரிக்கால பிறந்து அமெரிக்கால பிறக்கல, அமெரிக்கால வந்து ஒரு 12 வருஷம் ஆயிடும். சரிங்களா? அப்ப நான் வந்து நீங்க வந்து 12 வருஷம் ஆகுது. அவர் வந்து 6 மாசம் வந்து போறவருங்க. வேடந்தாங்கல் பறவை வரும் போகும், அவருக்கு தெரியாது. அவர் இந்த சிந்தனையில நீங்க இங்க இருக்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நீங்க இங்கேயே பிறந்து அமெரிக்க சிட்டிசனா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்களேன் கேட்போம். சரி, இப்போ நம்ம அங்க இருந்து இங்க வரும்போது நம்ம இவங்கள மாதிரி வீட்டுல வளர்ந்த ஆண்கள் தான் வர்றாங்க. சரிங்களா? அவங்களோட பார்வை வேற மாதிரி இருக்கு. ஆனா இங்க வந்ததுக்கு அடுத்து அவங்க இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்காக எவ்வளவு தூரத்துக்கு முனைப்பா இருக்காங்கிறத நீங்க பாக்கணும்ல. சரி, ஓகே பாஸ். நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க கணவர் பெஸ்ட் இருக்கீங்களா? ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க இங்கேயே பிறந்து 12 வருஷம் ஆச்சு. சரி, இப்ப நம்ம எப்படியே வருவோம். இப்ப இங்க வர்றதுக்கு முன்னாடியே பிளான் போட்டு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் முதல் வருவாங்க. வந்து வீட்டுல செட்டப் பண்றதுல இருந்து டிரைவிங் ஓட்டி படிச்சு 10 தடவை ஃபெயில் ஆகி வீடு எடுத்து எல்லாமே செட்டப் பண்ணி வைக்கிறோம்ல, வச்சுட்டு தான் நம்ம அவங்கள கூப்பிடுறோம். சரி. ஸோ நமக்கு வந்து முன்னாடியே ஒரு விஷயம் இருக்கு. இங்க எங்க வாங்கணும் இப்ப வீட்டுல நம்ம ஒய்ஃபை கூட்டு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு இங்க வந்து எந்த இடத்துல கிராசரி வாங்கணும், எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது, அடுத்து வந்து என்ன கார் வாங்கணுங்கிறத முதற்கொண்டு எல்லாம் பிளான் பண்ணி தான் வீட்லயே கூட்டு வராங்க. நாங்க வந்து இப்போ நீங்க இங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நீங்க வந்து சென்னையில இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாமே கிரீமி லேயர்ல இருக்கிறவங்க. சரிங்களா? எல்லாருமே ஒய்ஃபுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இங்க இருக்கிறது மேக்ஸிமம் 4 பேர் இல்ல 3 பேர் தான் ஒரு ஃபேமிலிக்கு. ஓகேங்களா? இவங்களுக்கு என்ன அடிச்சாலும் வெளியில போறதுக்கு வேற வழியே கிடையாது. ஓகே, நீங்க அந்த ஊர்லயாவது நீங்க வெளில போனீங்கன்னா நீங்க அம்மாட்டையோ யார்ட்டையோ போய் புலம்புற எதுவுமே கிடையாது. இங்க வந்து ஒய்ஃப் குழந்தை மட்டும்தான். ஓகே, இப்போ நீங்க என்ன இப்போ நாங்க தான் ஆண்கள் தான் ஃபர்ஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு அமையுது. ஸோ தட் நாங்க எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுறோம். ஸோ வி ஆர் பிளானிங் பெட்டர். நீங்க பிளானிங்ல வந்து அதாவது ஒரு குடும்பத்தை வழி நடத்துறது வந்து ஒரு ஆண் தாங்க. ஒரு ஆண் எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த குடும்பமே அமையும். புரியுதுங்களா? எப்படி சொல்றீங்க? ஏன்னா ஆண் வழி நடத்துறாரு, அவர் சொல்றது கரெக்ட். அவங்க வந்து 6 மாசத்துல வந்து இங்க grocery இருக்குது, இந்த இடத்துல grocery இருக்குது, இந்த இடத்துல ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்றாரு ஆண். 6 மாசத்துக்கு அப்புறம் எந்த groceryல சீப்பா இருக்குது, எந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொல்றது பொம்பளைங்க ஒண்ணுதான். ஒரு கேட்டு பாருங்க, எத்தனை ஆண்கள் வந்து வீடு வாங்கினாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் பெண்களாக தான் இருக்கும். ஏன் தெரியுங்களா? பெண்களோட இவங்களால டெசிஷனே எடுக்க முடியாது. பெண்கள் வாங்குங்க, ஸ்கூல் நல்லா இருக்குது, இந்த இடம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல வாங்கினா இது அப்ரைஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்றது எல்லாம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது பெண்கள் மட்டும்தான். வீடு வாங்குறதுக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் 60 வருஷத்துக்கு அவங்க பெண்கள் தான் நடத்துறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பால் ஊத்துறாங்க. இத்தனை பேர் கேட்கிறேன், எந்தெந்த ஊர்ல என்னென்ன மார்க்கேஜ் என்ன இருக்குன்னு பெண்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆண்களுக்கு அங்கீகாரம் அவங்க கொடுத்துடணும். ஏன் சொல்றேன் கேளுங்களேன், வீட்டு நிர்வாகம் அப்படிங்கறது வந்து அதுக்கு பின்னால போங்க. அவர் சொல்றது என்னன்னா அதுக்கு வந்து நான் சொல்றேன்
சொல்றேன். நீ அந்த direct-ஆ- இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸ் எத்தனை இருக்குது, அவங்க எந்த நேம்ல இருக்காங்க, இந்த டீடைல்ஸ்லாம் எத்தனை பெண்களுக்கு தெரியும்? மேபி உங்க ஒய்ஃப்க்கு தெரியுமா இருக்கலாம், ஆனா எத்தனை இல்ல, இல்ல, இல்ல. அது ஒத்துக்கிறேன், அது ஒத்துக்கிறேன். அது ஏன் நீங்க ஒத்துக்கிறீங்க? இல்ல, இல்ல. அப்ப வந்து ஆண்கள் வேலையே செய்யறது இல்லைன்னு சொல்ல வரல. ஆண்கள் வேலையே செய்யறது இல்லைன்னு சொல்ல வரல. நீங்க இந்த அமெரிக்கால ஒரு வீடுன்னு இல்லம்மா, வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். அவர் பாயிண்ட் என்னன்னா, முதல்ல இயற்கையோ விதியோ கடவுளோட சித்தமோ ஃபர்ஸ்ட் ஆண் வந்துடுறாரு. ஓகே, அவர் வந்து பாத்துறாரு. அவர் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்றாருன்னா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அவரு ஒரு நிமிஷம் இல்ல. அந்த ஆண்ங்க வரதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருக்கு சார். அவர் முடிச்சிருக்கு. அவங்க சொல்றது ஏதோ ஒரு காரணத்துல ஆண்கள் வந்துடுறாங்க. ரைட்டா? வந்ததுனால அவரும் ஃபேமிலிக்கு பிளான் பண்றாரு. அதுல ஒரு பாட்டு இருக்குன்னா அவரும் வாழ போறாரு. ஓகே, அதுல சுயநலமும் இருக்கு. நானும் வாழ போறேன், என் லைஃப் பெட்டரா இருக்கு. பட் இருந்தாலும் என் பார்ட்னர் வராங்க, அவங்க பெஸ்டா பண்ணணும் பிளான் பண்றாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்ல பண்ணாலும் கூட அதற்கு பின்னால இந்த இடம் வேணாம், ஒரு வீடு வாங்கலாம்னு ஒரு ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஸ்டெப். இதுல இந்த இடத்துல இவ்வளவு செலவாகுது, இங்க போய் இதெல்லாம் யார் பண்றா? இருங்க, ஐடியா நல்லா கொடுப்போம், நல்லா ஐடியா கொடுப்போம். அதை உட்காந்து தூர்வாரி இந்த இடத்துல தான் வாங்கணும் அது வாங்கணும்ட்டு ஆரம்பிக்கிறதுல இருந்து கண்டினியூஸா பாருங்க, எந்த இடத்துல ஷேர்ஸ் போடலாம், என்ன மாத்தலாம். ஓ, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் இந்த வாட்டி இந்த ப்ரமோஷன் கொடுத்துருக்கான், அப்ப இந்த இயர் இந்த இன்சூரன்ஸ் எடுக்க வேணாம், வேற இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போன்றது கண்டினியூஸ் ஒர்க்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க. அது கண்டிப்பா பெரும்பாலான ஆண்கள் தான் பாக்குறாங்க. இப்ப நீங்க வீடு வாங்கிட்டீங்களா? நீங்க வீடு வாங்கிட்டீங்களா? நீங்க வீடு வாங்கலாங்க, உந்துதல் யாரு கொடுத்தா? வீடு வாங்குங்கிறது 2 பேருடைய முடிவு தான். நீ வீடு ஃபர்ஸ்ட் வாங்கலாம்னு ஒரு யாரை டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, அது யாரு? அது நான் தான் சொன்னேன். அவ்வளவுதான் மேட்டர். முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் மேட்டர் பாஸ். யார் வேணா என்ன வேணா ஐடியா, நான் ஏரோப்ளேன்ல போனான்னு சொல்லலாம் சார், ஆனா அதுக்கு டிக்கெட் யார் வாங்கி தருவா? நான் ரொம்ப சிம்பிள்மா. இப்ப நீங்க பாருங்க சார், நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட் படியே பார்த்தோம்னா எங்க எந்த இடத்துல இருக்குது, வால்மார்ட் எங்க இருக்கு, காஸ்கோ எங்க இருக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப டைரக்டா கூகுள் மேப் போட்டோட வரும். ஓகே, அதுக்கு அது ஒரு மேட்டர் இல்ல. அவர்கள் சொல்லுதுன்னா ஒரு ஃபேமிலியோட லாங் டேர்ம் பிளானா பார்க்கும்போது அதுல வந்து மனைவிகள் தான் பிளான் பண்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், வீடு வாங்கணும்னு சொன்ன கனவு வேணா எந்த இருக்கலாம், இந்த இடத்துல வாங்கணும், நார்த் கேரளினால வாங்கணும், இந்த பிளாட் தான் வாங்கணும் அப்படிங்கிற மெயின் டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து ஆண்கள் தான் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த இதெல்லாம் வந்து ஆண்களுக்கான மூளையில தானாவே அது இருக்குது. சில விஷயங்கள் இந்த இடத்துல இந்த வீடு மாதிரி கட்டினா கரெக்டா இருக்கும், என்ன கார் வாங்கலாம், என்ன இப்ப வீடுங்கிறது என்ன நான் நினைச்சிட்டு இருக்கிறோம்னா ஏதோ சமையல் கட்டுலயே முடிஞ்சிருச்சு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுலயே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். வீடுங்கிறது என்னன்னா, அதுவும் அமெரிக்கால வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சென்னையில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி கிடையாதுங்க. அதை நம்மளால ஈஸியா அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க என்னன்னா ஒரு கட்டர்ல ஏதாவது ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா இவதான் ஏறணும், நான் ஏற மாட்டேன். அப்புறம் வந்து அடுத்தது வந்து நீங்க தோட்டக்கார லைக் ஒரு மூவ் பண்ணோம், லாங் மூவ் பண்ணோம். ஒரு வீடுங்கிறது வந்து நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது. அம்மா, நீங்க சொல்வதெல்லாம் அவங்க இல்லைன்னு சொல்லல. அவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு விஷனா யோசிக்கிறது இருக்குல்ல, அதை பெண்கள் தான் இனிஷியேட் பண்றாங்க. நம்ம இதுல 2 இருக்கு. ஒண்ணு வந்து பிளானிங், இன்னொன்னு எக்ஸிகியூஷன். நீங்க சொல்றதெல்லாம் எக்ஸிகியூஷன். நீங்க சொல்றதெல்லாம் எக்ஸிகியூஷன். இப்போ இங்க இருக்க ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்கு, ஃபெடரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணுவாங்க, இங்க எப்படி எக்ஸிகியூட்டிவ்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற கணவர்லாம் எக்ஸிக்யூட் பண்றாங்க. பட் ஒரு பிளான் இருக்குல்ல, ஒரு ஸ்டேட் எப்படி இருக்கணும், இந்த ஸ்டேட் எப்படி இருக்கணும், இது கூட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இல்லை, இதெல்லாம் பிளான் பண்றது கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் மனைவிங்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு ஆசைப்படலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எப்ப அவங்க ஆசைப்படுவாங்க தெரியுமா? அது அவங்க மனசுல இருந்து வந்த ஆசையா இருக்காது. பக்கத்துல இருக்கல அம்மா ஏதாவது ஒண்ணு வீடு வாங்கியிருக்கோம், உடனே வந்து எனக்கு வீடு வேணும். அப்போ வந்து மார்க்கேஜ் ரேட் வந்து எப்படி இருக்கும்? 2% 1% இருக்கும். அப்போ வீடு வாங்க மாட்டாங்க. ஏங்க அதே விஷயத்தை ஆம்பளைங்க சொன்னாங்கன்னா இருங்க பொறுங்க. ஏன் அவசரம்? எதுக்கு இவ்வளவு பொங்கல்? என்ன தெரியுமா, மெயின் வந்து அடுத்தவங்களை பார்த்து வாழ்றது. ஓகே, அவர் வந்து நீங்க வந்து ஆசைப்படலாம், ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு உண்டான உழைப்பு ஒருத்தர் போடுறாரு பாத்தீங்களா, அதை நீங்க எப்ப ஏன் கட்டுக்க மாட்டீங்க? எடுத்த உடனே நான் வீடு வாங்கணும், நீங்க எல்லாத்தையும் ஆசைப்படுவீங்க, கார் வாங்கணும் ஆசைப்படுவீங்க, உடனே ஒரு ஆண் வந்து பக்கத்து வீட்டுல என்ன இருக்குன்னு பார்த்து நான் ஆசைப்படுறேன். ஆசையே பெண் தான் ஆசைப்படுறாங்க. ஒரு மனைவி தான் பக்கத்துல ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு அது ஆசைப்படுறாங்க. இல்ல பதில் சொல்லுங்க. அவன் என்ன லேப்டாப் வச்சிருக்காங்க, என்ன கார் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது வந்து ஒரு சில புற சூழல்களுக்கு அது ஓகே. அவங்க என்ன ஒரு வீடுல இருந்து ஒரு ஜுவல்ல இருந்து ஒரு பிள்ளை ஒரு ஸ்கூல்ல படிக்கினா கூட அங்க பாருங்க, அந்த பக்கத்துல இருந்த பிள்ளை அங்க படிக்குது, நம்ம பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது, அங்க மாத்தலாம். பக்கத்துல ஸ்கூல் வந்து பரதநாட்டியம் போறாங்க, நம்ம சேர்ப்போம். இது வந்து நீங்க பக்கத்து கிட்ட பார்த்து உங்களுக்கு சூடு போட்டுக்கிறீங்க. இத மனைவி தான் பண்றாங்க. இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். ஆலோசிச்சு நல்லா வந்து பிரித்து ஆராய்ந்து
ஓகே இப்போ ஒரு நிமிஷம் பஸ் கொஞ்சம் இருக்கு. இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுல பக்கத்துல இதை பண்றாங்க, அங்க ஒரு பக்கத்து கிளாஸ்ல பரதநாட்டியம் போறாங்க, நம்ம பையனை சேர்த்து விடுவோம், நம்ம பொண்ணை சேர்த்து விடுவோம், மியூசிக் கிளாஸ் போறாங்க, மேக்ஸ் டீச்சர் ஆன்லைன்ல பண்றாங்க, இதெல்லாம் நீங்க வீட்டுல சொன்னதே இல்லையா? நீங்க பக்கத்து வீட்டை பார்த்து அங்க இருந்து பரதநாட்டியம் போறாங்க, நம்மளும் பரதநாட்டியம் போகணும் சொன்னதே இல்லையா? சொல்லிருக்கீங்களா இல்லையா? பொண்ணுக்கு பரதநாட்டியம் பஸ் அவங்க உங்களை தான் பேசுறாங்க, சொல்லிட்டாங்களா? அதுதான் சொல்றேன். பஸ் நீங்க கொஞ்சம் பேசுன கேட்டாதான் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். நீங்க பேசுன கேளுங்க ஃபர்ஸ்ட். இல்ல இங்க இருந்து பக்கத்து வீட்ல முதல்ல யார் இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க பார்த்து காப்பி அடிச்சதே இல்ல? இல்ல இல்ல அப்படிலாம் நான் கனவுல கூப்பிடுவேன். ஏங்க ஒண்ணா சாரி கலர் போட்டுட்டு வர்றாங்க, என்ன காப்பி அடிச்சது இல்ல வேற சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க வந்து நீங்க பாருங்க, ஒரு முதலீடு எப்போ பண்ணணுங்கிறது வந்து பெண்களை விட ஆண்கள் தான் ரொம்ப அதிகமா யோசிக்க முடியும். ஏன்னா நம்ம இயற்கையிலேயே நாங்க வந்து ஹண்டிங் பீப்புள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மென்னு தான் வந்து போய் வெளியில வேட்டையாடுறத பயப்படுவாங்க ரொம்ப. சொல்றேன் நம்ம சமூகம் தாய்மொழி சமூகம் தான். ஒரு நிமிஷம் தாய்மொழி சமூகத்துல வெளில போய் வேட்டையாடுறீங்க. இப்போ அது ஒவ்வொரு இடங்களும் ஒரு மாதிரி இல்ல, ஒரு சில இடங்களுக்குள்ள பெண்கள் தான் வேட்டையாட போனாங்க, ஒரு சில இடங்களுக்குள்ள ஆண்கள் வேட்டையாட போனாங்க. இன்னைக்கு நம்ம அங்க இருந்து இங்க வந்ததுல நம்ம என்ன சொல்றேன், இந்த சமூகத்துல தாய் சமூகம் தான். இப்பதான் வந்து ஆண்கள் 8000 வருஷத்துக்கு முன்னாடி இது சொல்லியிருப்பாங்க, ரஷ்யாவில் ஒரு ஆற்றுங்கரையிலிருந்து கங்கை போயிருந்தாங்க. அப்போ 8000 வருஷத்துக்கு முன்னாடியே தாய்மொழி சமம் தான். ஒரு வீட்டில் சாப்பாடு நானே சொல்றேன், நீங்க நம்ம பாயிண்ட் வந்து நானே சொல்றேன். இப்போ சொன்னார் பக்கத்து வீட்டை பார்த்து தான் வாங்க சொன்னாங்க, வாங்கினாங்க. ஒருவேளை அந்த மனைவி அந்த பக்கத்து வீட்டை பார்த்தா சொன்னதுனால தான் ஒரு வீடு வாங்கினாரு. இல்லைன்னா வாழ்நாள் உருப்பிட்டே இருக்க மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், அந்த மனைவி சொன்னதுனால நல்ல படிப்பு படிக்கிறாங்க, நல்ல இடத்துல இருக்காங்கன்னா முக்கியமான காரணம் ஆண்களை விட பெண்கள் மனைவி விடுதலா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்க சமூகம். ஓகே, இங்க ஒரு மேடம் கொடுங்க, அவங்க பேசலாம் மைக் கொடுங்க. ஓகே, இப்போ இவர் சொன்னார்ல வேட்டையாடுறது வந்து ஆண்கள் ஹண்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் அந்த இது நானே சொல்லிட்டேன், அது இல்ல தட்ஸ் நாட் ட்ரூ, நானே சொல்லிட்டேன். நீங்க கணவர்கள் தான் சொல்றதுக்கு 2 பாயிண்ட் சொல்லுங்க சார். மனைவி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்ட பாருங்க, மனைவி தான், ஆனா அவங்க சார் அதுக்காக நீங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மனைவி இல்லைன்னா கணவனே இல்லைங்க, எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா பாதி பேர் கிரிக்கெட்லாம் போயிடுவாங்க, வீக்கெண்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக போயிடுறாங்க. அந்த டைமில் பார்த்துக்கிறது யாருங்க, குழந்தைங்கள. அவங்களுக்கு இப்போ லேடிஸும் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற டைம் அந்த வீக்கெண்ட் மட்டும்தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள பார்த்து இவங்க போயிடுறதுக்கு இப்படியே எடுத்துக்கோங்க, இவர் போயிடுறாரு, அவங்க ஒய்ஃப் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அதோடு மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து பொதுநல சேவை வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. இப்போ எங்கள் தலைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து வீட்டில் அவங்க மனைவி பார்த்துக்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, எப்போ பார்த்தாலும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மல்டி டாஸ்கிங்க, லேடிஸ்னாலே மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுது, கண்டிப்பாக பண்ண முடியும். பொறுமை நிறைய இருக்குங்க, ரொம்ப ரொம்ப பொறுமை நிறைய இருக்கு. அவ்வளோ. ஓகே, நீங்க மனைவி தான் சொல்லுங்க 2 பாயிண்ட் ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க, நேரம் கடந்துட்டு இருக்கு. யூஎஸ் வந்தப்போ ஒய்ஃப் வந்து இனிஷியலாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே யூஎஸோட கல்ச்சரே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அந்த கல்ச்சர் இல்லை, ஃபர்ஸ்ட் அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி டிஃப்ரெண்ட்டாக வரும்போது நம்ம தனியாக வந்து இங்கே ஒர்க் பண்ணும்போது யூஎஸ் கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் புரிஞ்சுட்டு நடக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ் டென்ஷன், நம்ம இந்தியாவிலாம் வந்து 10 மணிக்கு ஆஃபீஸ் போவோம், 7 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் காலையிலேருந்து வீடு எல்லாமே பார்த்துட்டு நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க தான். ஓகே, அது இங்கே வந்து இந்த கல்ச்சர் அடாப்ட் ஆகி ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறது மனைவி தான் கிடைக்கும். ஓகே, பேசாதவங்க இருக்கீங்க. பேச. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஏஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, யார்? நான் வந்து 6வது படிக்கிறேன் அமெரிக்காவில். சரி, நான் அரசு ஊழியருங்க எக்ஸு. அங்கெல்லாம் நான் பார்க்கும்போது கணவனுக்கு என்ன சொல்றது, அதாவது மனைவி வந்து கணவனுக்கு பின் தூங்கி மின் எழுவார்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா என் மருமப்புள்ள அங்க இருக்கிறாருங்க, இங்க இருக்கிறாரு. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்னா எங்க பொண்ணுக்கு முன்னாடி அவர் இறந்துக்கிறாருங்க, எங்க பொண்ணுக்கு பின்னாடி அவர் தூங்குறாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மனைவி தான் சொல்றதுக்கு அவர் உட்காந்துருக்காப்ல, அதுதான் முக்கியம். இல்லை, இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவில எல்லாம் வந்து ஒரு அப்பா தான் வந்து ஒரு குடும்ப தலைவர் தான் வந்து பொண்ணை படிக்க வைப்பாங்க, பையனை படிக்க வைப்பாங்க.
ஆனா இங்க என்னுடைய மருமகக்குள்ள நான் படிக்க வச்சதுக்கு மேற்கொண்டு படிக்க வச்சு முன்னியேற்றி அவர் பின்னாடி நிற்கிறாரு. எல்லாம் சரிதான், ஆனா என் பொண்டாட்டி தான் சொல்லி உட்காந்துருக்காரு. ஏன் அதுக்கு பதில் சொல்லுங்க. அவருடைய மனப்பக்குவம், அவருடைய மனப்பக்குவம் அது என்னுடைய மனப்பக்குவம். உங்க மருமகள் தான். ஆமா, சரி, ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ நான் இந்தியாவில் இருக்கும்போது ஒரு சின்ன வேலையை கூட நான் செஞ்சதே கிடையாது. காலையில 8 மணிக்கு ஆஃபீஸ் போனேன்னா 10 மணிக்கு வருவாங்க. வந்த உடனே என் மிஸ்ஸஸ் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடுவேன். ஹோம்ஒர்க் ஆஃபீஸ் வேலை வீட்டில் வந்து செய்வேன், நான் படுத்துப்பேங்க. டாப் டு பாட்டும் எங்கள் மனைவி தான் அங்கே பார்ப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, உன் பொண்ணு பையெல்லாம் நல்லா படித்து வெளிநாட்டில் இருக்கிறாங்கப்பா, உன்னுடைய கஷ்டம்தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் ஏதோ காலையில் 8 மணிக்கு அன்னைக்காக தூக்கிட்டு போனேன்னா நைட் 8 மணிக்கு தான் வருவாங்க. டாப் டு பாட்டு எங்கள் மிஸ்ஸஸ் தான் பார்ப்பாங்க. அதனுடைய எங்கள் எல்லாருடைய இந்த முன்னேற்றத்தை காரணம் என் மனைவி தான் அங்க சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்லுவீங்க? ஆனா இது வந்து நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். மருமக பிள்ளைதாங்க என்னுடைய மருமக பிள்ளை தாயுமானவர்னு நான் சொல்லுவேன். சூப்பர். தாயும் ஆனால் மருமக ஒரு நல்ல சொசைட்டி, ஒரு நல்ல குடும்பம் உருவாக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஃபாதர் தான் சொல்லலாம். நல்ல கேரக்டர், ஒரு நல்ல டிசிப்ளின், ஒரு அட்டிடியூட் வரணும்னா அதை கொடுக்குறது ஃபாதர். மதர் வந்து எமோஷனல். அவங்க என்ன பிள்ளை கேட்டாலும் சரி பண்ணிட்டு எடுத்துருவாங்க. நீங்கள் நிறைய கேஸ் படிக்கலாம், நியூஸ்லாம் பார்த்துக்கலாம். நிறைய பிள்ளைங்க டிசிப்ளின் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே மதர்ஸ் தான். ஆனால் இந்த டிசிப்ளினை கொண்டாடுறது ஃபாதர். ஓகே, பிள்ளைங்க எப்படின்னா ஸ்மோக் பண்ணுறது, பிள்ளைங்க எப்படின்னா ட்ரிங்க் பண்ணுறது, அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறது? யாரு கண்ட்ரோல் இல்லை சார், அது பண்ணது அதை இனிஷியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது யாருன்னா மதர்ஸ். பிள்ளைங்க எப்படின்னா ஸ்மோக் பண்ணுறது இதெல்லாம் யார் பண்ணுறாங்க கேட்குறேன், ஃபாதர்ஸ் பண்ணுறது இல்லைன்னு கேட்குறேன். இல்லை அது அப்படி அதெல்லாம் எக்ஸப்ஷனாக ஒருத்தாங்க 2 பேர் இருந்தாங்க. ஜென்ரலாக சொசைட்டி அமெரிக்கா வந்தப்போ இங்கே எல்லாரும் காந்தி ஆயிடுறாங்களா, யாரும் ஸ்மோக் பண்ணுறது யாரும் 18 இயர்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. 18 இயர்ஸ் வரைக்கும் யாரும் ஸ்மோக் பண்ணுறவங்க ட்ரிங்க் பண்ணுறவங்க பையன் எதுக்கு பண்ண மாட்டாங்க. இங்கே அவங்கள கேட்கல சார், நான் இங்கே தான் சொல்கிறேன். இங்கே தான் யாருமே பண்ணுறது இல்லையா? 20 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் பண்ண மாட்டோம். ஒருத்தர் கூட பண்ண மாட்டீங்க. அவங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இது கோபால் ரெடி பாடு அந்த மாதிரி அது ஓகே பாஸ், அது அங்கேயே கொடுக்குறது இல்லை. நீ எப்போதுமே அந்த டிசிப்ளின் பண்ணுறதே கிடையாது. அப்புறமா 21 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவன் என்ன வேணா பண்ணுறான், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பதான் அந்த டிசிப்ளினை கொண்டாடுறது யாரு? ஓகே, நீங்க கேட்கறது கணவனா மனைவியாக கணவன் தான் அந்த இதில் டிசிப்ளினை கொண்டாடுறோம். எமோஷனலாக இருக்கிறது மதர்ஸ். ஐ காட் யுவர் பாயிண்ட். பட் 21 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் கண்டுக்க மாட்டோம்னா 21 இயர்ஸ் இல்லைங்க, அதை சிலதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டுக்கிறது இல்லை. அது சார் 21 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க கையில கண்ட்ரோல் இருக்குல்ல, நீங்க உங்க பையனை விடுறீங்க, நீங்க உங்க பொண்ணை விடுறீங்க. அதுவே அவங்க போயிடுவாங்க, காலேஜ் போயிடுவாங்க, யூனிவர்சிட்டி போயிடுவாங்க. சார் நீங்க டிசிப்ளின் வரும்போது 21 இயர்ஸோ 18 இயர்ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு தானே? நீங்க சொல்ற மாதிரி அப்பா எல்லாமே நீங்க ஓவராலா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அமெரிக்காவில் இந்தியா மாதிரி இந்தியாலையும் ட்ரை பண்ணுறது யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த டிசிப்ளின் தாட் ப்ராசஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயும் இந்த ஒரு குழந்தைய வளர்க்குறதுலேருந்து அந்த டிசிப்ளின் 21 வயசு அப்பா சொல்லி தர டிசிப்ளினை விட சொல்லி தர டிசிப்ளின் தான் இம்பார்ட்டன்டா ஓகே சார், இருக்கு. குழந்தைங்க ஓகே 21 இயர்ஸ் தான் டிசிப்ளின் இல்லாம், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்பாவோ அம்மாவோ நிறைய பெரிய ஓகே ரைட் ஓகே. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் மருமக பிள்ளையெல்லாம் ரொம்ப உயர்த்தி பேசுனாங்க இல்லையா? என்னோட முதல் குழந்தை வந்து இந்தியாவில் பிறந்தா, என் 2வது குழந்தை வந்து இங்கே பிறந்தா. எதனால வந்து இந்த ஆண்கள்லாம் இப்படி மாறுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து கம்பல்சரியா ஹஸ்பண்ட் வந்து டெலிவரி ரூம்ல கூட இருக்கணும். அந்த லேபர் வார்ட்ல பார்க்கும்போது அவங்களோட மாற்றம் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு அவங்க சப்போர்ட்டா மாறிடுறாங்க. இதுதான் உளவியல் ரீதியான காரணமா நாங்க பார்க்கறோம். ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா வந்து நேரம் கடந்துருச்சு. அம்மா நேரம் கடந்துருச்சு. நீ வீட்டுல உங்க பேர் பேசு. அது வீட்டுல சொல்லிருக்க நேரம் கடந்துருச்சு. இதுக்கு மேல போனா நம்ம இவரு பாரதி பாயிண்ட் வந்துரும் அவங்கள ஸ்டேஜுக்கு. இதெல்லாம் ஆச்சு இங்க வேணாலும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. ரைட் ஓகே, நிறைய டைம் வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு வகையில ஹாப்பியா இருந்தது என்னன்னா, மனைவி தான் சொல்றதுக்கு கணவர்கள் பக்கமும், கணவர்லாம் சொல்ல பார்க்கறது மனைவியும் வந்திருக்காங்க. ஸோ 2 வகையில வந்து மியூச்சுவலா வந்திருக்காங்க. ஹாப்பினஸ் தான். ஏன்னா ஒரு இடத்துல வந்து மனைவி மட்டும் தான் சொல்றீங்க மனைவிமார்களும், கணவர் மட்டும் தான் சொல்ற கணவர்மார்களும் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இன்னும் மிக்சடா இருக்குதுங்கிறது ஒரு வேளை ஹாப்பினஸ் தான். ஓகே, பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க இடம் இருக்குன்னு உட்கார்ந்தாங்களோ இடமோ ஒண்ணு, ஆனா அவங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது ஹாப்பினஸ் தான். இன்னொன்று எனக்கு இந்த கல்ச்சர்ல எனக்கு ஒரு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த விஷயம் என்னன்னா, இந்தியாவில் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்லேயே ஒரு இது இருந்தது, ஆண் பெண் அப்படின்னு போட்டிருக்கோம், இல்ல அப்பா அம்மான்னு போட்டிருக்கோம். அது அப்பான்னு போட்டு பேக்கை போட்டு வேலைக்கு போற மாதிரி போட்டோ இருக்கும், அம்மான்னு இருக்கவங்க பாத்திரம் வைக்கிற மாதிரி போட்டோ இருக்கும். இதெல்லாம் எங்க
ஸ்கூல்ல பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. இதை படிக்கிற பையன் என்ன நம்ம நினைக்கிறீங்க? ஓகே, ஆண்களுக்கான வேலைங்கிறது பேகை மட்டும் வெளியே போய் வேலைக்கு போறது போல, பெண்களுக்கான வேலைங்கிறது வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறது போல. இதை டேரக்டா சொல்லலை எங்கேயும், டெக்ஸ்ட் புக்ல வார்த்தைகளாம் இல்லை. ஆனால் சைக்கலாஜிக்கலா நம்ம என்ன ட்ரீட் பண்றோம் நினைக்கிறீங்க? என்ன சொல்றோம் நினைக்கிறீங்க? நம்ம அதான் சொல்றோம். அப்போ அவன் நாளைக்கு என்ன நினைப்பான்? எனக்கு ஒரு ஷூ மாட்டோம்னா, அம்மா இந்த ஷூ மாட்டி விடு அப்படிமா. வெளியே கூட்டு போனா, அப்பா என்னை வெளியே கூட்டு போ அப்படிமா. இது எங்க இருந்து வருது? யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்பா அந்த வேலை பார்ப்பா, அம்மா அந்த வேலை பார்ப்பா சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனா அவன் மனதுக்குள்ள எப்படி வருதுன்னா சில சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் மூலமா வந்துருது. அவன் என்ன நினைக்கிறான்? சாப்பாடு வேணும்னா அப்பா ஒரு காஃபி கொண்டான்னு யார் வீட்டில் கேட்கறாங்க? அம்மா காஃபி கொண்டு தானே கேட்கறாங்க. யார் வீட்டில் வந்து அப்பா ஒரு காஃபி கொண்டா, அப்பா நான் மேகி கொண்டு வா, இது யாரும் கேட்கறது இல்லையே. மேபி இங்க சினாரியஸ் மாறலாம். பட் ஆனா அங்க இந்த மாதிரியான சினாரியஸ்லாம் இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது இங்க வந்து இவ்வளவு கல்ச்சுரல் இருந்தா கூட இவங்க சேஞ்சா இருக்காங்க பாத்தீங்களா? அது ரொம்ப வரையறக்கூடியது. இப்ப அம்மாக்கே ஒரு ஷாக்கா இருக்கீங்க, என்னடா இவன் மாட்டுக்கு இவன் கருத்து சொல்றான், வீட்டுல போய் எல்லாம் பேச வேண்டியிருக்கும் போலயே அப்படின்னு. அதானே ரைட். ஏன்னா பழைய தலைமுறையோட இந்த தலைமுறை வந்து மாறுறாங்க. அந்த மாற்றம் வந்து வரையக்கூடியதுதான். இன்னொன்னு இவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து கணவன் இல்லாம மனைவி இல்லை, மனைவி இல்லாம கணவன் இல்லைன்னு. அதுதான் இல்லறம். அதை தாண்டி என்ன, இவங்களோட ஒத்தாசை இல்லாம அவங்களால சர்வை பண்ண முடியாது, அவங்க ஒத்தாசை இல்லாம சர்வை பண்ண முடியாது. இட்ஸ் a fact. ஆனா நீங்க ஒரு விஷயம் சார் சொல்லும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்தது. இந்தியாவிலையும் சரி இங்கேயும் சரி, நான் இங்கே வந்து 4 ஸ்டேட்டுக்கு டிராவல் பண்ணேன். டெக்ஸஸ், லாஸ் ஏஞ்சலஸ், அப்புறம் வந்து அட்லாண்டா. நிறைய வீடுகளுக்கு போகும்போது அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். பேசும்போது அதெல்லாம் வீடு வாங்கிட்டேன், $500 million $1 million வாங்கினாங்க. இது எப்படி வாங்கினீங்கன்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்லணும்னா என் மனைவி சொன்னா வாங்கினேன், என் மனைவி சொன்னா வாங்கினேங்க. ஆக்சுவலி என்னன்னா இதுல 2 பேருமே ஒர்க் பண்றாங்க. பட் இந்த ஐடியா, அந்த தாட்டை யார் இனிஷியேட் பண்றாங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, இங்கேயும் மனைவி தான் இருக்காங்க. நான் அவங்களை ஃபேவர் பண்ணுங்க சொல்லல. நான் நிறைய வீடுகளை பார்த்துட்டேன். பார்க்கும்போது இன்ஃபேக்ட் மனைவியோட ஆண்கள் நிறைய ஏர்ன் பண்ண, கணவர்கள் ஏர்ன் பண்ண கூட அந்த தாட்டை இனிஷியேட் பண்றது அவங்க தான். மேபி மார்டேஜ் இந்த பெர்சன்டேஜ் ரோல்லாம் சொல்லலாம். ஆனா ஒரு 20 வருஷம் கழிச்சு டவுன் த லைன் பார்த்தோம்னா அன்னைக்கு அவ சொல்லலைன்னா வீடு வாங்கியிருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் சொல்றேன், அவங்க அம்மா சொல்றேன் வீடு வாங்கியிருக்க மாட்டேன்பாங்க. இது அங்கேயும் சரி இங்கேயும் சரி. இந்த கதை ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று ஒரு மேக்கப் சார்ந்த விஷயம் சொல்றாங்க. இங்க வந்து சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம். இன்னொன்று இந்தியா விட்டு இங்கே குடும்பத்தை விட்டு உத்தரா உணவுல விட்டு எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து இருக்கோம். அப்படிங்கிறப்போ செலவு பண்ணா என்னங்கண்ணா அங்க யூ ஆர் லூசிங் சம்திங். அங்க ஃபேமிலியை விடுறீங்க, பாண்டிங்கை விடுறீங்க, எமோஷன்ஸை விடுறீங்க. இவ்வளவு தாண்டி இங்க இருக்குங்கப்போ திஸ் கண்ட்ரி ஹாஸ் டு கிவ் சம்திங். உங்களுக்கு ஏதாவது ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இருக்கணும், இல்லை வேற ஏதாவது இருக்கணும். அந்த வகையில் இங்க இருந்து ஏதோ ஒன்று எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா இருக்கட்டுமே. ஐ லூசிங் சம்திங் இன் மை கண்ட்ரி. நான் இதை ஏர்ன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறதா சாமர்த்தியமே தவிர இங்க வந்து நான் வந்து இதெல்லாம் எனக்கு இருக்குது அதனால செலவு பண்ண வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது ஐ டோன்ட் நோ. அதுல ஒரு மீனிங் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இதுல எனக்கு ரொம்ப முக்கியமா பட்டது, கணவனும் மனைவியும் இல்லாம இந்த சமூகம் என்னைக்குமே சர்வைவ் ஆகாது. இதுதான் ரியல் ஃபேக்ட். நோ, நான் வந்து 2 பேருக்கும் டிப்ளமேட்டிக்கா முடிக்கணுங்க சொல்லல. இங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா படுறதுன்னா ஆண்கள் வந்து இதுக்கு கோஆர்டினேட் பண்றாங்க. நான் வரேன், நான் பண்றேன்னு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வேலையும் செய்வாங்க, சிட்டில எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா அவங்க அம்மா வந்தான்னு வச்சுக்கலாம், ஆண்கள்லாம் வந்து அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து அவங்க அம்மா விட மாட்டாங்க. ஏன் முன்னாடி நீ வேலை வாங்குறது நீங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனா அவங்க அதே நேரத்துல அவங்க அம்மாட்ட போன் பேச பார்த்துருக்கீங்களா, அம்மா அவதான் வேலை பார்த்துட்டு இருக்கா, அவதான் காய் கட் பண்ணிட்டு இருக்காரு, தலைவனா கட் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஆனா என்னால சொல்ல முடியாது, சொன்னா அம்மா பேசுவாங்கன்னு. அன்றைய தலைவர்களுக்கு என்னன்னா என் பையன் வேலை பார்க்கக்கூடாது. ஆனா அதே ஹிப்போக்ரசி எப்படி இருக்கு தெரியுமா? அவங்களோட பொண்ணுக்கு அவரோட ஹஸ்பண்ட் வேலை பார்க்கணும், அவங்க பையன் வேலை பார்க்கக்கூடாது. இது ஒரு ஹிப்போக்ரசி எல்லா அம்மாக்களுக்கும் உண்டு. அது ரொம்ப போன தலைமுறை ஒரு காமனான விஷயம். திங்ஸ் ஆர் சேஞ்சிங். இந்தியாவிலேயும் சரி இங்கேயும் சேஞ்ச் ஆகுது பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. எனக்கு சொல்ல தோணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. இன்னும் மெய்டு வைக்க முடியல, மெய்டு வச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்க வேற ஒரு கார்பெண்டர், பிளம்பர் எல்லாம் கூட்டு வர முடியல, கூட்டு வந்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. சோ தட் இது எல்லாமே DIY-யா, டூ இட் யுவர் செல்ஃபா, டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லி பண்றாங்க. அது 2 பேரும் சேர்ந்து பண்றாங்கல்ல, அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த, ஒரு வீடோ, ஃபினான்ஷியல் டிசிஷனோ, இல்ல ஒரு வீடு கட்டுறது, ஒரு பெயிண்ட் அடிக்குது, கணவனும் மனைவி சேர்ந்து பண்ணாங்கன்னா அது நிறைய அழகு இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து இந்த மாதிரி ஒரு DIY-ல பண்றது, இல்ல ஃபினான்ஷியல் டிசிஷன் சேர்ந்து எடுக்கும் என்ன ஆகும்னா டிவோர்ஸ் ரேட் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. அது ஒரு கணவனும் மனைவியும் ஒரு அன்றாட ஆக்டிவிட்டிஸை சேர்ந்து பண்ண கணவனோட பிளஸ் என்ன, கணவனோட மைனஸ் என்ன, மனைவியோட பிளஸ் என்ன, மைனஸ் என்னங்கிறது they get to know. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இல்லறத்துல இன்னும் ஹெல்ப் ஆகும். அதனால என்ன ஆகுதுன்னா டிவோர்ஸ் ரேட் கம்மியாகுதுங்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ எந்த வீட்டு வேலையோ வெளி வேலையோ 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது இன்னும் எண்ட் ஆஃப் என்ன, கணவனும் மனைவி சந்தோஷமா இருக்கணும், அவங்க பிள்ளைய நல்லா ரைஸ் பண்ணணும். they have to raise the children in a good way. அவ்வளவுதானே. அதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா நல்லா இருக்குன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு போவோமே. அதானே. இது எதுக்கு பிரிச்சு பார்த்துக்கிட்டு, கணவன் மனைவி ஏன் பிரிச்சு பார்த்துக்கிட்டு? That's all guys. That's all. Thank you so much. You're a fantastic artist. Thank you so much. ரொம்ப நன்றி. Thank you. ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you sir. நன்றிமா.
சேர்ந்து போங்க வீட்டுக்கு. தேங்க்யூ சும்மா சார். தேங்க்யூ 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 தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ 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 மேடம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. பாய்.